Hi everyone. So welcome to Vedantu channel பசங்களா. யாரா பசங்களா. ஸோ நான் ஒரு வீடியோவில் இருக்கிற இன்னைக்கு இந்த வீடியோ கூட 9 o'clock ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வேர் வி நீட் மோர் ஃபோக்கஸ், நம்ம எங்கெல்லாம் நம்ம ரொம்ப அதிக ஃபோக்கஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்க போகிறோம். அண்ட் அது கூடவே பிளெயின் ஈக்குவேஷன். ஸோ 6th சாப்டரில் ரொம்ப அதிகமான 2 marks சரி, 5 marks சரி, 3 marks சரி, பப்ளிக் ரிலேட்டட் ஆர் குவார்டர்லி எதில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் பிளெயின் ஈக்குவேஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல இருந்து பிளெயின் ஈக்குவேஷனை பற்றி கேட்குற கொஷின்ஸ் தான் அதிகம் 6th சாப்டரில். கம்பேரிட்டிவ்லி நம்ம வந்து பிளெயின் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து கேட்குற கொஷின்ஸ் தான் இட் இஸ் மோர் அண்ட் மோர்டா பசங்களாம். ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக இன்னைக்கு ஒரு லைவ்ல பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்ரெடி 6th சாப்டர் 1 ஷார்ட் வீடியோவில் லைன்ஸ் வரைக்கும் பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இந்த பேலன்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த பிளெயின் ஈக்குவேஷன் மட்டும் தான். ஸோ அந்த பிளெயின் ஈக்குவேஷன் கான்செப்டை இன்னைக்கு ஃபுல்லாக முடிக்க போகிறோம். ரைட்டா? ஸோ எவ்ரி ஒன் ரெடியா? ஸோ உங்களோட பேர் போட்டு ஏன் வந்து ரெடியாக இருக்கேன். ஸோ 6th சாப்டரில் எனக்கு வந்துட்டு ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ப்ளஸ் புட் யுவர் மார்க்ஸ் அண்ட் ப்ரெசென்ட் ஹியர். எஸ்டா பசங்களா, கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆனது தெரியாது போல இருக்கு. ஸோ தே ஆல் பீயிங் வெயிட்டிங் ஹியர். யாரா பசங்களா? ஸோ ஐ வாண்ட் யோர் லைக் உங்களோட பேரை போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம்டா பசங்க. இத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு தெரியும். எஸ், ஹாய் பிரத்திகா. யா, ஹாய் மதன். எஸ், அண்ட் மூன் பிரின்சஸ். ஹாய்டா பசங்களா. ஓகே, எல்லாருமே பயாலஜி கிளாஸ்ல ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க போல இருக்கே. சரி, ஓகே. ஸோ ஸ்டாண்ட் கிளிக்ஸ். ஹாய் கிருத்திகா. எஸ், அண்ட் யாரோ ஹாய் போட்டிருக்கீங்க. ஹாய்டா பசங்களா. ஹாய் ஹரி அண்ட் சிவராம். எஸ், நான் ஏன் போர்டு யூஸ் பண்ண மாட்டேன்? போர்டில் மேபி நான் வந்துட்டு சில இந்த பிளெயின் ஈக்குவேஷன்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுல்ல பசங்களை. தட்ஸ் வை. ஓகே, அண்ட் அட் அ டைமில் எல்லாருமே போர்டு யூஸ் பண்ண முடியாது, அதனால தானே. ஓகே ஓகேடா பசங்க. எஸ், ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் ஈவெண்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். MVSTA அப்படின்னு ஒரு டெஸ்ட் பற்றி நம்ம எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணணும், கரெக்டுங்களா? ஸோ ஆக்சுவலி இந்த டெஸ்ட்டு என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். அண்ட் இது நேஷ்னல் லெவலில் நிறைய ஸ்டாண்டர்ட், ஓகேவா, ஒன்லி 12th ஸ்டாண்டர்ட் எழுதுறாங்கன்னு இல்லை, எல்லா ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் எழுதுறாங்க இந்த ஒரு டெஸ்ட்டை. ஸோ இந்த டெஸ்ட்டில் எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இந்த டெஸ்ட்டை நீங்கள் ஃப்ரீயாக அட்டென்ட் பண்ணலாம். ஆனால் இந்த டெஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஆர் கெட்டிங் ₹1,000 150 crore அந்த அளவுக்கு வர்த்தான ஒரு ப்ரைஸ் இருக்கு. அது போதாதுன்னு 2 crores மேல கிராஸ் ப்ரைஸும் இருக்கு. சரிங்களா? கேஷ் ப்ரைஸும் இருக்கு. ஸோ அதையுமே நீங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவாடா பசங்களா? 11th எப்போ மேம் லைவ்? ஸோ 11th நாளைக்கு லைவ் இருக்கும் ராஜ்குமார். சரிடா பசங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம்ல. வந்தால் நம்மளுக்கு வந்துட்டு 2 கோடி ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்துட்டு காசு வரப்போகுது. ஓகேவா? போனால் ஒன்றுமே இல்லை, லாஸ்ன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஸோ தைரியமாக நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் இந்த டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணலாம். ஸோ திஸ் டெஸ்ட் கோயிங் டு பி ஹேப்பன் ஆன் 4th, 5th, 11th and 12th October. இட் இஸ் அ ஆஃப்லைன் டெஸ்ட். சரிங்களா? ஸோ யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணலாம். கூடவே இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் ஒரு வேளை நீங்கள் ஈரோடு சைடில் இருக்கீங்க, சேலம் சைடில் இருக்கீங்க, சரிங்களா? ஸோ ஈரோடு சைடு அண்ட் சேலம் ஏன் மேம் 4 dates எந்த டேட்டை சூஸ் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷன்ஸாக இருக்குது. ஸோ மேபி வந்துட்டு உங்களோட இப்போவே டேட்ஸை சூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்களா? இப்போவே டேட்ஸை சூஸ் பண்ணணும்னு சொல்லலை அப்படின்னா உங்களோட எக்ஸாம் டைம் டேபிள்ஸ் இருக்கும்ல, உங்களோட சைக்கிள் டெஸ்ட் போர்ஷன்ஸ் கொடுப்பாங்க, டெஸ்ட் டைம் டேபிள் கொடுப்பாங்களே, அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்டா பசங்களை. ஓகே, ஸோ வேர் த சென்டர் ஆஃப்லைன் எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு போகும்போது தான் கொடுப்பாங்கடா பசங்களா. ஸோ எத்தனை பேர் இருக்காங்க அதை பொறுத்து தான் சென்டர்ஸ் அலோகேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்க, எக்ஸாம் நெருங்க போகும்போது இந்த சென்டர்ஸ் பற்றி சொல்லுவாங்க. ஓகேங்களா? யா மகளே. ஸோ சேலம்லேருந்து ஈரோட்லேருந்து யார் இருக்கீங்களோ உங்களுக்கு ஒரு விஷயம், நீங்கள் ஷிமோன் சாரியும் நம்மளோட யாழ் சாரியும் நேரில் பார்க்க முடியும். சரியா? ஸோ இட் கோயிங் டு ஹேப்பன் ஆன் 23rd August and 24th August. சரிங்களா? சாட்டர்டே 5 PM 5 மணிக்கும் அண்ட் சண்டே 11 AM காலையில் 11 மணிக்கும் இந்த ஈவெண்ட் நடக்குது. ஸோ எல்லாம் மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? மீட் பண்ணுங்க. ஃபேர்லாண்ட்ஸ், சேலம்ல ஃபேர்லாண்ட்ஸ்லாம் நடக்க போகுது. அண்ட் ஈரோட்ல அவினாசி ரோட். ஸோ அது பர்டிகுலரான அட்ரஸ் வேணும் அப்படின்னா இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அட்ரஸ் தெரியும். சரியாடாப்பா?
ஓகே. ஸோ எல்லாம் யாழ்ஸரை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ தாராளமாக வந்து பார்க்கலாம். ஓகேவா? எஸ். சி பிளெயின் ஈக்குவேஷன். பிளெயின்னா என்ன மேம்? நிறைய பேத்துக்கு பிளெயின்னா என்னன்னு தெரியாது. இப்போ பிளெயின்னா என்னன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூல் மேம்ஸ் எல்லாம் டக்குன்னு எடுத்துட்டு போய் ஒரு புக்கை எடுத்துட்டு வந்து இந்த புக்கு மேல இருக்குல்ல அட்டை, இந்த அட்டை தான் பிளெயின் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது. கரெக்டா? ஸோ பிளெயினோட விஷுவல்ங்கிறது இப்படிதான் இருக்கும். சரியா? உங்களுக்கு இப்போ ஒரு வயலட் கலர்ல ஒரு தெரியுதா பசங்களா? இந்த வயலட் கலர் விஷுவலை தான் நம்ம பிளெயின்னு சொல்லுவோம். ஸோ இட் லுக்ஸ் லைக் அ ஷீட். எப்படி இருக்கு? பேஜ் மாதிரி ஒரு ஷீட் மாதிரி இருக்கா? இது மொத்தம் எத்தனை கோஆர்டினேட்ஸ்? இதுல எத்தனை கோஆர்டினேட்ஸ் இருக்கு? மொத்தம் 3 கோஆர்டினேட்ஸ் இருக்கு. எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட், இசட் கோஆர்டினேட். மொத்தம் 3 கோஆர்டினேட் உள்ள சிஸ்டம்ல தான் பிளெயின் வர முடியும். சரியா? பிளேனுங்கிறது வந்துட்டு 2 கோஆர்டினேட்ஸ்ல பாத்தீங்கன்னா இட் சிங்கிள் பிளேன். எக்ஸ் ஒய்ங்கிறது இட் சிங்கிள் பிளேன். சரிங்களா? ஓகேவாடா பசங்களா? ஸோ இந்த ஷீட்டோட ஈக்குவேஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ நார்மலி நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல லைன் ஈக்குவேஷன் நீங்க அங்கவே படிச்சிருக்கீங்க. கரெக்டா? 10th ஸ்டாண்டர்ட்ல நம்ம லைன் ஈக்குவேஷன்ஸ் படிச்சிருக்கோம்ல. ஸோ அந்த 10th ஸ்டாண்டர்ட்ல லைன் ஈக்குவேஷன் என்னென்ன ஃபார்முலாஸ்ல படிச்சிருக்கீங்க? யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? எஸ், put it. What is the line equation you have read? என்னென்ன லைன் ஈக்குவேஷன் படிச்சிருக்கீங்க? y is equal to mx plus c, y minus y1 is equal to m into x minus x1, and y minus y1 divided by x2, y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1, x by a plus y by b is equal to 1. கரெக்டா பசங்களா? இந்த மாதிரி எல்லா ஃபார்மும் படிச்சிருக்கேன். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபார்மும் படிச்சாலும் கடைசியில உங்களோட ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஃபார்மேட்டுக்கு அடைச்சி எழுத முடியும். ஓகேவா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். உங்களோட லைன் பார்த்தீங்கன்னா 2,7 வழியாகவும் ஸ்லோப் வந்து 3ன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? y minus y1 is equal to m into x minus x1 ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ y minus 7 is equal to 3 into x minus 2. ஸோ அட் தி லாஸ்ட் என்ன பண்ணுவீங்க? அட் தி லாஸ்ட் கடைசியில் y is equal to ஒரு x டேர்ம் இருக்கும், ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கும். கரெக்டா? இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டுக்கு மாற்ற முடியும். ஐம் ஜஸ்ட் சேயிங் ஓன்லி இட் இஸ் நாட் கிளியர். இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டுக்கு மாற்ற முடியும். ஆமா ரைட் பசங்களா? ஸோ என்னதான் லைனுக்கு நிறைய ஃபார்முலா இருந்தாலும் அந்த ஃபார்முலாவை எல்லாத்தையும் முடிச்சு கடைசி ஈக்குவேஷன்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸான ஃபார்முலா இருக்கும். அதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஆஃப் லைன் என்னன்னு கேட்டாங்கன்னா y is equal to mx plus c. அந்த மாதிரி பிளெயினுக்கு மொத்தம் எவ்வளோ ஃபார்முலா இருக்கு தெரியுமா? இப்போ லைனுக்கு எப்படி நீங்க ஒரு 5 ஃபார்முலா படிச்சீங்களோ அந்த மாதிரி பிளெயினுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. அந்த நிறைய ஃபார்முலாஸ்ல ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா என்ன? ஓகேவா? நிறைய ஃபார்முலால ஸ்டாண்டர்டான ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாக்கு உனக்கு தேவைப்படுற டீட்டெயில். ஓகேவா? ஒவ்வொரு டீட்டெயிலை வச்சு தான் நம்ம அந்த ஃபார்முலா என்னன்னு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற ஃபார்முலாவில் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட ஒரு பிளெயின் இருக்கு. கரெக்டாப்பா? உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பிளெயின் இருக்கும். ஸோ இந்த பிளெயினுக்கு கரெக்டாக பர்பண்டிகுலராக ஒரு வெக்டார் இருப்பாங்க. இந்த பிளெயினுக்கு பர்பண்டிகுலராக ஒரு சின்ன வெக்டார் இருக்கும். அந்த வெக்டார் வந்து ஒரு யூனிட் வெக்டார். ஓகேங்களா? பிளெயினுக்கு பர்பண்டிகுலரா இருக்க ஒரு யூனிட் வெக்டார் உங்ககிட்ட இருக்கு. ஓகேவா? வாட் இஸ் கிவன்? யூ ஹாவ் யூனிட் வெக்டார் அண்ட் இந்த பிளெயினுக்கும் ஆரிஜின் பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ், பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் உங்ககிட்ட இருக்கு. பி என்ன விஷயம் உங்ககிட்ட இருக்கு? உங்ககிட்ட டிஸ்டன்ஸும் அந்த பிளெயினோட யூனிட் வெக்டார், நார்மலா இருக்கிற அந்த நார்மல் வெக்டார்னு சொல்லுவாங்க. நார்மல்னா பெர்பெண்டிகுலர் வெக்டார் அப்படின்னு அர்த்தம். சரிடா பசங்களா? இந்த 2 பேர் இருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் த ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா r dot n is equal to p n cap. ஓகேவா? r dot n cap is equal to p. அவ்வளவுதான். சரிங்களா? இந்த கார்ட்டீசியன் ஃபார்முலா எழுதுறது ஈஸி, நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ what is a question? Find the vector and the Cartesian form of the equation of the plane. புரியுதா? பிளெயினோட ஈக்குவேஷன் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகே, என்னென்ன கொடுத்துருக்காங்க? which is at a distance of, எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க? 12 யூனிட்ஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னடாப்பா? 12 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல நம்ம கிட்ட இருக்கு. சரிங்களா? ஃப்ரம் தி ஆரிஜின்ல இருந்து இந்த பிளெயின் 12 யூனிட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? அண்ட் பெர்பெண்டிகுலர். சரிங்களா? அந்த பிளெயின் பாத்தீங்கன்னா இவனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்காமா? ஓகேவா? நான் சொன்ன 2 டீட்டெயில் உங்ககிட்ட இருக்கு. அந்த டிஸ்டன்ஸை பீன்னு எடுத்துக்கோங்க, 12.
உங்ககிட்ட அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு 12 இருக்கு சரிங்களா. ஆனா அந்த வெக்டார், இந்த வெக்டார் உனக்கு நார்மல் வெக்டார் கொடுத்துருக்காங்க 6i + 2j - 3k. ஓகேவாடா பசங்களா? டே பசங்களா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலாக்கு உனக்கு என்ன விஷயம் வேணும் அப்படின்னா, இந்த பிளேன் ஆரிஜின்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் உனக்கு தேவைப்படும் சரியா. செகண்ட் விஷயம் என்னன்னா, இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிற மாதிரி, ஒரு வெக்டார் உங்ககிட்ட இருக்கணும், அவ்வளவுதான். இந்த 2 விஷயம் இருக்குன்னா நீ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணா போதும் சரிங்களா. ஓகேவாடா பசங்களா? Yes. So இப்போ உங்க क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க, write the question, find the vector and Cartesian form of the equation of the plane. plane ஓட equation கேட்டிருக்காங்க. இந்த plane பாத்தீங்கன்னா 12 units from originல இருந்து 12 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. and அந்த plane பாத்தீங்கன்னா perpendicular to this one. இந்த planeக்கு இவன் perpendicular-ஆ இருக்கான். ஓகே, ஆனா இவங்க ஒரு யூனிட் வெக்டாரா இருக்கணும். என்னடா பசங்களா, இது ஒரு யூனிட் வெக்டாரா இருக்கணும். செக் இட் இஸ் a யூனிட் வெக்டார் ஆர் நாட். ஓகேவா, இவங்க ஒரு யூனிட் வெக்டாரான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க மக்களே? டக்குன்னு சொல்லு, இது ஒரு யூனிட் வெக்டாரான்னு எப்படி கண்டுபிடிப்போம்? இவங்களோட மாடுலஸ் வேல்யூ செக் பண்ணி பாருங்க. வாட் இஸ் திஸ் மாடுலஸ் வேல்யூ? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 + 4 + 9, so which is 7. கரெக்டா 49 which is 7. இவங்களோட யூனிட் வெக்டார் இதோட மாடுலஸ் வேல்யூ 7. 1 கிடையாது. அப்ப இது யூனிட் வெக்டார் கிடையாது. ஒரு வெக்டார் யூனிட் வெக்டார் இல்ல அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு வெக்டார் யூனிட் வெக்டாரா மாத்தணும்னா என்ன பண்ணணும் பசங்களா? அப்ப n கேப்ங்கிறது அந்த வெக்டாரை அவங்களோட மாடுலஸால டிவைட் பண்ணும், அவ்வளவுதான் சரிங்களா. அந்த வெக்டாரை அவங்களோட மாடுலஸால டிவைட் பண்ணும். தட்ஸ் இட். ஓகே, சோ 6i + 2j - 3k ஹோல் டிவைடட் பை 7. அவ்வளவுதான். இதுதான் உங்களோட யூனிட் வெக்டார், இதுதான் உங்களோட p. so what is the vector equation? vector equation formula என்னடா பசங்களா? r dot and n ங்கிறது என்னது? இது போடுங்க. 6i + 2j - 3k whole divided by 7 is equal to 12. இந்த 7 இங்க மல்டிபிள் பண்ணிக்கலாம். so r dot 6i + 2j - 3k equal to 84. ஓகேவாடா பசங்களா? டன். ஸோ இது கார்ட்டீசியன் ஃபார்முக்கு எப்படி மாத்துறது? how will you change in Cartesian form? ஸோ கார்ட்டீசியன் ஃபார்முக்கு ஒண்ணுமே பண்ணக்கூடாது, பிளெயினா ஈஸியா கார்ட்டீசியன் ஃபார்முக்கு மாத்திரலாம். என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ijkக்கு பதிலா you have to put x and y, அவ்வளவுதான் சரியா. ஸோ 6x + 2y - 3z = 84. அவ்வளவுதான்டா பசங்களா. ஸோ பராமெட்ரிக் ஃபார்ம் இவ்வளவுதான், கார்ட்டீசியன் ஃபார்ம் இவ்வளவுதான். சரிடாப்பா, எவ்ரிவன் யூ கெட்டிங் இட்? ஸோ நம்ம கிட்ட ஒரு பாயிண்ட், ஒரு நார்மல் வெக்டார் இருந்தா போதும், நம்ம பிளேன் ஈக்குவேஷனை அழகா எழுதிக்கலாம். ஓகேவா? யாடா பசங்களா, புரிஞ்சுதா? கிளியர்? ஓகே ஃபைன். இப்போ நம்ம கிட்ட கொஸ்டினை வித்தியாசமா கேட்டிருக்காங்க சரியா. நம்ம கிட்ட கொஸ்டினை வித்தியாசமா கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட பிளேன் ஈக்குவேஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இதுல எது நார்மல் வெக்டார், இதுல எது வந்துட்டு லென்த் அப்படின்றத நீங்க சொல்லணும் சரியா. ஃபாஸ்டா போலாமா? ஓகே ஃபைன். ஸோ பசங்களா, இது வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம்ல இருந்தாலும் this is your normal vector. உன்னோட நார்மல் வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக்கேன். உன்னோட நார்மல் வெக்டார்னா ஒன்றும் இல்லை, நல்லா பார்த்துக்கோ. இப்படிதான் ஒரு கார்ட்டீசியன் ஃபார்ம் இருக்கு அப்படின்னா நார்மல் வெக்டாருங்கிறது ஜஸ்ட் இங்க இருக்க இந்த XYZ கோஎஃபிஷியன்ட், இதுதான் உன்னோட நார்மல் வெக்டார். இங்க இருக்கிறவங்க தான் டிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. கலை, நான் இப்பதான்டாப்பா ஸ்டார்ட் பண்ணேன். திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார்முலா. அந்த ஃபார்முலால உங்களை சப்ஸ்டியூட் பண்ணணும்னு நான் சொல்றேன் சரிங்களா. ஓகே, இதுல கவனிங்க, நான் சொல்றேன். ஓகேடா பசங்களா? இந்த பிளேன் ஈக்குவேஷன், இப்போ இந்த பிளேன் ஈக்குவேஷன் 12x + 3y - 4z = 65 இப்படின்னு இருக்கா? எஸ், இப்படின்னு இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் இதோட நார்மல் வெக்டார். அப்போ இந்த பிளேனுக்கு நார்மலா இருக்க வெக்டார் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த XYZ கோஎஃபிஷியன்ட் தான் அதோட நார்மல் வெக்டார். ஸோ 12i + 3j - 4k. ஓகேங்களா? யூ செக் இந்த நார்மல் வெக்டார் வந்து ஒரு யூனிட் வெக்டாரா அப்படின்னு செக் பண்ணுங்க. இந்த நார்மல் வெக்டார் ஒரு யூனிட் வெக்டாரா செக் பண்ணி சொல்லுங்க.
ஸோ 144, இவங்களோட ஸ்கொயர் 9, இவங்களோட ஸ்கொயர் 16, ஸோ இட் இஸ் 13. இதோட வேல்யூ வந்து 13. இது வந்து யூனிட் வெக்டார் கிடையாது. ஓகேவா? ஒரு வெக்டார் யூனிட் வெக்டாரா மாறணும் அப்படின்னா என்ன பண்ணும்? ஒரு வெக்டார் யூனிட் வெக்டாரா மாறணும் அப்படின்னா அவங்களோட மாடுலஸால டிவைட் பண்ணணும். சரியா? அவங்களோட மாடுலஸால டிவைட் பண்ணும். காட் இட் பசங்களா? ஓகே, அதான் நான் வந்து என்ன கேட்குறேன்னா, டே பசங்களா, எவ்ரி ஒன் காது கொடுத்து கேளு. சரியா? காது கொடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. சரியா? வாட் இஸ் இட்? ஸோ இப்போ ஒரு பிளெயின் ஈக்குவேஷனோட டிஸ்டன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அந்த பிளெயின் ஈக்குவேஷனுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கு. அந்த பெர்பெண்டிகுலர் வெக்டாரை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படி? மாடுலஸை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். யாக்களை மாடுலஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அவங்களோட மாடுலஸ் வேல்யூ 1 இருந்துச்சுன்னா அது யூனிட் வெக்டார், 1 இல்லைன்னா அது யூனிட் வெக்டார் இல்லை. ஓகேவா? இதோட வேல்யூ 7 வந்திருக்கு. ஸோ இட் இஸ் நாட் எ யூனிட் வெக்டார். அதனால தான் 7ஆல டிவைட் பண்றோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இதோட வேல்யூ 13 வந்திருக்கு. ஸோ 13, அதனால இது யூனிட் வெக்டார் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணும்? அவங்கள 13ஆல டிவைட் பண்ணும். சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனை நீங்க 13ஆல டிவைட் பண்ணும். ஓகேவாடா பசங்களா? ஸோ இவங்களுக்கு 13ஆல டிவைட் பண்ணுங்க. இங்க 13ஆல டிவைட் பண்ண என்ன ஆகும்? இங்கேயும் நீங்க 13ஆல டிவைட் பண்ணும். சரியா? which means 12x plus 3y minus 7z by 13 is equal to 5. ஓகே, 13 is equal to 5. that's it. ஓகேவா? இப்போ இதை வந்து நீங்க ப்ராப்பரான ஒரு வெக்டார் ஃபார்முலா ப்ராப்பரா எப்படி எழுதுவீங்க? r டாட் இந்த xyzக்கு பதிலா ijk வரணும். அவ்வளவுதான். ஸோ 12i plus 3j minus 4k divided by 13 equal to 5. இப்போ யோசிச்சு சொல்லு, இதுதான் உன்னோட n cap, இதுதான் உன்னோட distance. கரெக்டா? ஸோ அப்போ உங்களோட distance என்னடா பசங்களா? they asked what is the length of the perpendicular distance playing from origin. Originல இருந்து அவங்களோட distance என்னன்னு கேட்டிருக்காங்க. what is it? 5 units. so distance equal to 5 units. சரிங்களா? நெக்ஸ்ட் விஷயம் என்னது? the non parametric form of the plane. இதுதான் non parametric form of the plane. எழுதியாச்சு. அவ்வளவுதான். ஓகேங்களா? யாரா பசங்களா? நெக்ஸ்ட் ஃபார்மேட், find the intercepts cut off by the plane. பிளெயினால கட் ஆஃப் பண்ண இன்டர்செப்ட் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? இதுக்கு என்ன மேம் பண்றது? இதுக்கு என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்செப்ட்ஸ் வரணும் அப்படின்னா இவங்களை கார்ட்டீசியன் ஃபார்முக்கு மாற்றணும். ஓகேங்களா? இவங்களை கார்ட்டீசியன் ஃபார்முக்கு மாற்றுங்கடா பசங்களா. இவங்களை கார்ட்டீசியன் ஃபார்முக்கு எப்படி மாற்றணும்னு சொல்லியிருக்கேன். ஐஜேகேக்கு பதிலாக என்ன போடணும்? XYZ போடணும். அவ்வளோதான். ஸோ 6x plus 4y minus 3z is equal to 12. ஓகேவாடா பசங்களா? எஸ். இப்போ நம்மளுக்கு எக்ஸ் இன்டர்செப்ட் வேணும். எக்ஸ் இன்டர்செப்ட்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ற இடம். சரியா? ஒரு ஆக்சிஸை கட் பண்ணுது அப்படின்னா மற்ற ரெண்டு குவான்டிட்டி ஜீரோவா இருக்கும். சரியா? எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணுதுன்னா ஒய் அண்ட் இசட் வில் பி ஜீரோ. ஒய் ஆக்சிஸை கட் பண்ணுதுன்னா எக்ஸ் அண்ட் இசட் வில் பி ஜீரோ. அந்த இடத்துல மட்டும். சரிங்களா? அப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் வேணும் அப்படின்னா அப்போ ஒய்யும் இசட்டும் என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும் அந்த இடத்துல. சரி, சப்ஸ்டிட்யூட் ஜீரோ தேர். அப்போ 6x ஈக்குவல் டு 12. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 2. ஓகேங்களா? அதே மாதிரி வாட் இஸ் ஒய் இன்டர்செப்டரா பசங்களா? அப்போ ஒய் இன்டர்செப்டோட வேல்யூ என்னது? ஒய் இன்டர்செப்ட்னா இட் கட் ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸை கட் பண்ணுதுன்னா எக்ஸ் அண்ட் இசட் வந்து ஜீரோவா இருக்கும். ஸோ எக்ஸ் இசட் ஜீரோவா போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் இந்த ஈக்குவேஷன்ல? 4y is equal to 12. அப்போ ஒய்யோட வேல்யூ 3. and then what is z வேல்யூ? அப்போ இசட்டோட ஆக்சிஸ் என்னவா இருக்கும்? -4 இருக்கும். சரி, ஏன்னா -3z is equal to 12 வரும். ஸோ z இன்டர்செப்ட் வேணும்னா திஸ் இஸ் தி क्वेश्चन. குட்ரா பசங்க, வெரி குட். எஸ், சூப்பர்டா பசங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு வரும். இந்த ஃபார்மேட் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஃபார்மேட். சரிங்களா? இந்த ஃபார்மேட்ஸ் கொஞ்சம் வித்தியாசமான ஃபார்மேட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்ற ஃபார்மேட்டை தெரிஞ்சுக்கோ. திஸ் இஸ் தி பிளெயின் ஈக்குவேஷனோட ஃபர்ஸ்ட் ஃபார்மேட். ஓகேங்களா? பிளெயின் ஈக்குவேஷன், ஒரு லைன் ஈக்குவேஷன். இதே கான்செப்ட் லைன்லயே இருக்கும். லைன் ஈக்குவேஷனுக்கு நமக்கு 2 டீடைல் இருந்தா போதும். ஒரு லைன் ஃபேமிலிக்கு 2 பேர் இருந்தா போதும். சரிங்களா? அந்த லைன் மேல இருக்க ஒரு பாயிண்ட் அண்ட் அந்த லைனுக்கு பேரலா போற மாதிரி இன்னொரு வெக்டார் இருந்தா போதும். சரியா? அந்த மாதிரி பிளெயின் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க நம்மளுக்கு ஒரு 3 டீடைல் இருந்தா போதும். 3 பேர் இருந்தா போதும். ஓகேவா பசங்களா? என்ன வேணும்? நம்மளுக்கு ஒரு 3 பேர் இருந்தா போதும். அந்த பிளெயின் மேலே இருக்க மாதிரி ஒரு பாயிண்ட், அந்த பிளெயின் மேலே இருக்க மாதிரி ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு தெரியணும்.
ஓகேவாடா பசங்க? ஸோ கிளாட் அத்தா. சரிங்களா? அண்ட் செகண்ட் விஷயம், இந்த பிளேன் போற மாதிரியே ஒரு குட்டி வெக்டார் அதே டைரக்ஷன்ல மூவ் ஆகும். ஒரு parallel வெக்டார். இந்த பிளேன் போற மாதிரி இன்னொரு வெக்டார் parallel-ஆ போகும். சரிங்களா? அதே மாதிரி பிளேன் போற மாதிரி இன்னொரு parallel வெக்டார். இந்த 3 டீடைல்ஸ் இருந்தா போதும் பிளேன் ஈக்குவேஷனை அழகா கண்டுபிடிக்கலாம். ஓகேவாடா பசங்களா? ஸோ ஒரு பிளேனுக்கு என்ன வேணும்? ஒரு மூணு விஷயம் இருந்தா போதும். ஒரு பாயிண்ட், 2 parallel. என்னது? ஒரு பாயிண்ட், 2 parallel. சரிங்களா? யாடா பசங்களா? ஸோ இதுக்கு இந்த பிளேன் ஈக்குவேஷனை ஒரு 3 ஃபார்மேட்ல கேட்பாங்க. பாராமெட்ரிக் ஃபார்ம், நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் அண்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம். இந்த மாதிரி ஒரு 3 ஃபார்ம் இருக்கு. இந்த 3 ஃபார்மையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பாராமெட்ரிக் ஃபார்ம்னா எல்லாத்தையும் தனித்தனியா எழுதணும், அவ்வளவுதான். சரியா? ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க? பாயிண்ட் வெக்டாரை எழுதிக்கணும். பாயிண்ட் வெக்டார் பிளஸ் இந்த பேரல் வெக்டார் எல்லாத்தையும் டினோட் பண்றதுக்காக அதுக்கு முன்னாடி ஏதாவது வேரியபிள் போட்டு எழுதணும். சரியா? எனி வேரியபிள் போடலாம். ஸோ எஸ் இன்டு பேரலல் வெக்டார் 1, ஸோ டி இன்டு பேரலல் வெக்டார் 2. அவ்வளோதான். எல்லாத்தையும் தனித்தனியா எழுதுங்க. பாயிண்ட் தனியா எழுதுங்க, பேரலல் வெக்டார் தனியா எழுதுங்க, அண்ட் இன்னொரு பேரலல் வெக்டாரை தனியா எழுதுங்க. இதுக்கு பேர் பாராமெட்ரிக் ஃபார்ம். நான் பாராமெட்ரிக் ஃபார்ம்னா என்ன மேம்? ஸோ வாட் இஸ் நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னா ஆர் மைனஸ் ஏ. சரிங்களா? ஆர்லேருந்து அந்த பாயிண்ட்டை சப்ராக்ட் பண்ணிடணும். ஆர்லேருந்து அந்த பாயிண்ட்டை சப்ராக்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? டாட். ஓகேவா? டாட் மற்ற 2 பேத்துக்கும் எஸ் ஹாய் காட் ஆஃப் டிஸ்ஆர்டர் யாரா பிரச்சனை மற்ற 2 பேரலல் வெக்டாருக்கும் கிராஸ் ப்ராடக்ட் நடக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? இது வந்து நான் பாராமெட்ரிக் ஃபார்மட். இது வந்து ஒரு நான் பாராமெட்ரிக் ஃபார்ம். ஸோ அந்த கார்ட்டீசியன் ஃபார்முக்கு மாத்துறது ரொம்ப ஈஸி. இது எனக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு டாட் ஒரு கிராஸ். ஒரு டாட் ஒரு கிராஸ்னா அது யாரு? பாக்ஸ் ப்ராடக்ட். பாக்ஸ் ப்ராடக்ட்னா இந்த டிட்டர்மினன்ட். அப்போ ஒரு டிட்டர்மினன்ட் 0 வரும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா டிட்டர்மினன்ட் எக்ஸ் மைனஸ் பாயிண்ட், ஒய் மைனஸ் பாயிண்ட், இசட் மைனஸ் பாயிண்ட். இங்கெல்லாம் பேரலல் வெக்டார் இருக்க போறாங்க. சரிடா பசங்களா? நான் உனக்கு இங்கே சொல்லி தரேன். ஓகேவா? ஒரே ஒரு சம் பார்ப்போம், அப்புறம் போடலாம். ஸோ 6.7 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். சரிங்களா? 6.7 பார்த்தீங்கன்னா 6th சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்டான சம்ஸ். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபைண்ட் தி நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் அண்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம். என்ன வேணா கேட்டு போறாங்க. யாருக்கு கேட்குறாங்க? பிளெயினுக்கு கேட்குறாங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? நல்லா உத்து பார்த்து சொல்லணும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளெயின் மேலே இருக்க மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பசங்களா? இந்த பிளெயின் மேலே போறக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் வெக்டாரை நம்ம ஏன்னு வச்சுப்போம். ஸோ 0i + 1j - 5k. இது புரிஞ்சுதா? பாயிண்ட் எல்லாமே ஏபிசி அப்படின்னு நான் டினோட் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் அண்ட் parallel to. இந்த பிளேன் பார்த்தீங்கன்னா parallel to. ஓகேவா? parallel to அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை கொடுத்துருக்காங்க. வாட் எவர் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் என்னவா வேணா இருந்துட்டு போட்டோம். சரியா? இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல யாரை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ஸோ நம்மளுக்கு வேண்டிய விஷயங்கிறது parallel வெக்டார். நம்மளுக்கு யாரு வேணும்? parallel வெக்டார் வேணும். என்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ அது போக எனக்கு 2 parallel வெக்டார் மட்டும் இருந்தா போதும். ஸோ parallel வெக்டாருங்கிறது எங்க இருப்பாங்க? எப்பயுமே ஒரு கான்ஸ்டன்டால மல்டிபிள் பண்றோம்ல, அதுதான் parallel வெக்டார். ஒரு லைன்ல parallel வெக்டார் எங்க இருக்கும்? ஒரு லைனா இருக்கட்டும், ஒரு பிளெயினா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும். சரியா? கான்ஸ்டன்ட்டுக்கு பக்கத்துல வரவங்க தான் parallel வெக்டார். ஸோ p வெக்டார் ஈக்குவல் டு 2i + 3j - 6k. ஓகேங்களா? வாட் அபவுட் q வெக்டார்? இந்த லைன்ல parallel வெக்டார் யாரு? இவன் t வேரியபிளுக்கு பக்கத்துல இருக்கவங்க. ஓகேவா? ஸோ இந்த வேரியபிளுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ஸோ q வெக்டார் இஸ் ஈக்குவல் டு i + j - k. 6.36 சொல்லித்தரவா? ஏன் பிரதீக்ஷா? நான் லாஸ்ட்டாக சொல்லித்தரடாப்பா, நீங்கள் கொஞ்சம் எனக்கு ஞாபகப்படுத்துறீங்களா? யாடா பசங்களா? ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங்? நம்ம கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு, 2 பேரலல் இருக்கு. ஒரு பாயிண்ட் 2 பேரலல் இருந்தா போதும். இது ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம்ல இருந்தே நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் ஈஸியா எழுதிக்கலாம். ஸோ கார்ட்டீசியன் ஃபார்மை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். கார்ட்டீசியன் ஃபார்ம்னா என்னது? எக்ஸ் மைனஸ் பாயிண்ட். உன்னோட பாயிண்ட் என்னது? 0, 1, 5. கரெக்டா? ஸோ அதை எழுதுங்க. எக்ஸ் மைனஸ் 0, y minus 1, z minus of -5. புரியுதாடா பசங்களா? x minus point, y minus point, z minus point. சரிங்களா? நெக்ஸ்ட் parallel வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட். இங்க parallel வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 2, 3, 6. 2, 3, 6. நெக்ஸ்ட் என்னது? இங்க parallel வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 1, 1, -1. இது 0ன்னு ஈக்குவேட் பண்ணி
சொல்யூஷன் கண்டுபிடிச்சா முடிஞ்சிருச்சு. ஓகேவாடா பசங்களா? டிட்டர்மின் ஃபைண்ட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் இன்டூ 3 ones are -3 -6. Next -y -1 into yes. So 2 into -1 -2 -6. Next இது z plus 5 plus z plus 5 into 2 -3 -1. சரிங்களா? யாரா பசங்களா? So what happened? This is -9x. இதோட வேல்யூ வந்துட்டு -8 minus into minus plus 8y minus 8 so minus into minus plus plus into minus 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 8 and minus z minus 5 is equal to 0. So இதெல்லாத்தையும் அழகா எழுதுங்க பார்க்கலாம். So minus 9x plus 8y minus 5z sorry minus z 8th யூனிட் எப்போவா? 8th யூனிட்டுக்கு இப்போ என்னடா பசங்களா அவசரம்? -8 minus இந்த -13 equal to 0. அப்போ -9x plus 8y minus z equal to +13. அவ்வளோதான். சரிங்களா? இதை நான் பேராமெட்ரிக் ஃபார்முக்கு ஈஸியாக எழுதலாம். ஒரு நான் பேராமெட்ரிக் ஃபார்முக்கு எப்படி இருக்கணும்? நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்னா ஒன்றும் இல்லடா பசங்களா, ஆர் இருக்கணும், அது போக ஐஜிகே இருக்கணும், அவ்வளோதான். சரியா? ஸோ ஆர் டாட் இவங்க எழுதுனா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? வாட் இஸ் இட்? -9i plus 8j minus k equal to 13. அவ்வளோதான். ஓகே, ஃபர்ஸ்ட் பிளெயின் ஈக்குவேஷன் நான் சொன்னேன்ல, கார்ட்டீசியன் ஃபார்ம்லேருந்து பிளெயின் ஈக்குவேஷன் எழுதுறது ரொம்ப ஈஸி. ஸோ XYZக்கு பதிலாக ஐஜேகே போட்டு எழுதணும். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இங்கே பாசிட்டிவ் நம்பர் வர மாதிரி எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டுக்கு பக்கத்தில் யூ ஷுட் ஹேவ் பாசிட்டிவ் நம்பர், ஒரு பாசிட்டிவ் நம்பர் இருக்கிற மாதிரி எழுதிக்கலாம். சரியாடாப்பா? ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். ரெண்டு ஆன்சரையும் எடுத்து எழுதிட்டோம், ரொம்ப ஈஸி. ஸோ கார்ட்டீசியன் ஃபார்ம்லேருந்து இன்னொருத்தவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸிடா பசங்களா. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். வாட் இஸ் பசங்களா? ஃபைண்ட் தி பேராமெட்ரிக் அண்ட் நான் பேராமெட்ரிக் வாட் எவர். இந்த பிளெயின் மேலே எஸ். ஸோ இந்த பிளெயின் மேலே ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பிளெயின் மேலேயே 2 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏ பாயிண்ட் வந்து -1i + 2j + 0. ஓகே, கரெக்டுங்களா? இப்போது இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்கிறோம்? 2i + 2j - k. கரெக்டுங்களா? யாடா பசங்களா? அது போக parallel to ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் parallelன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? நம்மளுக்கு parallel வெக்டர் எத்தனை பேர் வேணும்? parallel வெக்டர் எத்தனை பேர் வேணும் பசங்களா? parallel வெக்டர் நம்மளுக்கு 2 பேர் வேணும். ஆனால் என்கிட்ட ஒரே ஒரு parallel வெக்டர் தான் இருக்கு. ஸோ அந்த parallel வெக்டரும் கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மோஸ்ட்லி லைன் ஈக்குவேஷனில் parallel வெக்டர் கார்ட்டீசியன் ஃபார்மில் எங்கே மேம் இருக்கும்னு கேட்டிங்கன்னா டினாமினேட்டரில். ஓகேங்களா? கார்ட்டீசியன் ஃபார்ம் எங்கே இருக்கும்? டினாமினேட்டரில் இருக்கும். ஆனால் இங்கே நம்மக்கிட்ட டினாமினேட்டரில் இல்லை. ஸோ டினாமினேட்டரில் வர வைக்கணும். ஸோ இது கரெக்டான ஃபார்மேட்டில் இல்லை. கரெக்டான ஃபார்மேட் என்னன்னா x minus 1 அண்ட் இங்கே 2வை நீங்கள் காமனாக எடுத்துக்கணும். ஓகேவாடா பசங்களா? ஏன்னா எப்பவுமே ஃபார்மேட்டில் வந்து எக்ஸ் ஒய் இசட் அப்படி தான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி கோஃபிஷியண்ட்டாக யாருமே இருக்கக்கூடாது. சரியா? இருந்துச்சுன்னா காமனேட் பண்ணி டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துடுங்க. ஸோ இதை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ இது ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா x minus 1 divided by 1 y plus half divided by 1 2 cancel ஆயிரும். கரெக்டுங்களா? which is equal to z plus 1 divided by -1. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட parallel வெக்டாருங்கிறது யாரு? உங்களோட parallel வெக்டாருங்கிறது டினாமினேட்டரில் இருக்கிறவங்க. சரிங்களாப்பா? ஓகே, ஸோ your p vector is equal to I plus j minus k. எஸ். ஸோ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஸோ கார்ட்டீசியன் ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ஃபார்ம் எழுதிப்போம். கார்ட்டீசியன் ஃபார்ம்னா என்னது? எக்ஸ் மைனஸ் பாயிண்ட், ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட 2 பாயிண்ட் இருக்கு, யாரை வேணா எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன், -1 2 0. ஸோ எக்ஸ் மைனஸ் ஆஃப் -1 y -2 z -0. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? parallel வெக்டார் எழுதணும். கரெக்டா? parallel வெக்டார் தான் நாம எழுதணும். ஆனால் நம்ம கிட்ட ஒரே ஒரு parallel வெக்டார் தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? சி அப்போ நம்ம மேம் அப்போ எனக்கு இன்னொரு parallel வெக்டார் வேணும்.
இன்னொரு parallel வெக்டார் வேணும். ஸோ இன்னொரு parallel வெக்டாருக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 2 பாயிண்ட்டை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா அது parallel வெக்டாராக மாறும். சரிடா பசங்களா? ஸோ நார்மலி parallel வெக்டார் இருந்தால் அதை எடுத்துக்கலாம். ஒருவேளை parallel வெக்டார் இல்லை, அந்த இடத்துல எனக்கு ரெண்டுமே பாயிண்ட்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த 2 பாயிண்ட்ஸோட சப்ராக்ஷன் இட் இஸ் யுவர் parallel வெக்டார். ஸோ இவங்க ரெண்டு பற்றி சப்ராக்ட் பண்ணுங்க. 2 minus of minus 1 it is 3. Okay, 2 minus 2 it becomes 0. Next minus k minus 0 minus k. அப்போ இதுதான் இன்னொரு parallel வெக்டார். சரிங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். 1 1 minus 1. Next 3 0 minus 1. 3 0 minus 1 equal to 0. யாரா பசங்களா? ஸோ கண்டுபிடிக்கலாமா? ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர்? x plus 1. So x plus 1 into minus 1. Next minus y minus 2 into minus 1 plus 3. Minus 1 plus 3 it is 2. Next z into minus 3 equal to 0. So எல்லாத்தையும் multiple பண்ணுங்க. So minus x minus 1 minus 2y plus 4 minus 3z is equal to 0. Minus x minus 2y minus 3z and plus 3 is equal to 0. So எல்லாத்தையும் நான் subtract minus ஆல multiple பண்றேன். So x plus 2y plus 3z minus 3 is equal to 0. அப்போ x plus 2y plus 3z equal to 3. கரெக்டாடா பசங்களா? ஸோ இதை நான் parametric ஃபார்முக்கு எழுதிக்கலாம். ஸோ இதை நான் parametric ஃபார்முக்கு எப்படி எழுதுவோம்? xyzக்கு பதிலாக ijkன்னு ரீப்ளேஸ் பண்ணும். அவ்வளோதான். ஸோ r dot I 2j plus 3k equal to 3. Okay, what up, Pasangla? Everyone? Yes. Hi, steady guy. Yada, Pasangla? Everyone? Clear? So 6.7 this is nothing but this sum. Avladam. Chiringalappa. So next sum polama. So எங்கெல்லாம் உங்ககிட்ட parallel vector இருக்கோ it is good enough. ஒருவேளை parallel vector இல்லை அப்படின்னா 2 பாயிண்ட்ஸோட subtraction. Yes. Thank you, Meena, for responding to me. Yes. Hi. Thank you, Lakshita. Okay. சரிடா பசங்க. ஓகே, இப்போ எதை கொடுத்துருக்காங்க? ஸோ நீங்கள் ஒரு பிளெயின் இக்குவேஷனில் எது கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சாலே பாதி சம் முடிஞ்சிடும். சரிங்களா? இப்போ இந்த பிளெயினுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? ஸோ இந்த பிளெயின் மேலே இருக்க மாதிரி எவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கு? ஹவு மெனி பாயிண்ட்ஸ் ஆர் தேர்? பேராமெட்ரிக் ஃபார்மும் கேட்டிருக்காங்களா? சாரி பேராமெட்ரிக் ஃபார்ம் நான் மறந்துட்டேன். பேராமெட்ரிக் ஃபார்ம் ரொம்ப ஈஸிடாப்பா. சரியா? பேராமெட்ரிக் ஃபார்ம் எல்லாத்தையும் தனித்தனியாக எழுதுனா முடிஞ்சிருச்சு. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கணும். எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்? -1 2 0 எடுத்துக்கிட்டோமா? ஸோ -i 2 0. நெக்ஸ்ட் மற்ற வர 2 பேரலலுக்கும் எஸ் போட்டு எழுதணும். எந்த பேரலல் வெக்டார் எடுத்துக்கிட்டோம்? ஸோ இவங்களை எடுத்துக்கிட்டோமா? 1 யாரை வேணா எடுத்துக்கலாம்டா பசங்களா. இன்னொரு பேரலல் வெக்டாருக்கு 3i 0j minus k. அவ்வளவுதான். ஓகே, எல்லாத்தையும் தனித்தனியா எழுதினா போதும். S&T சேர்த்து எழுத தேவையில்லை, மல்டிபிள் பண்ணி எழுதி. ஓகே, எஸ். ஹவு மெனி பாயிண்ட்ஸ் அது? ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கா? வெரி குட்ரா பசங்களா. என்கிட்ட ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. அப்போ மீதி எத்தனை பேர்? அப்போ 2 பேரலல் வெக்டார் நம்ம கிட்ட இருக்கும். சரியா? 2 பேரலல் வெக்டார் இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தி பாயிண்ட். பேரலல் வெக்டார் எங்க இருக்கும்டா பசங்களா? எஸ். ஸோ குவார்டர்லி ப்ளோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேரலல் வெக்டாருங்கிறவங்க எங்கே இருப்பாங்க? லிட்ரலி ஒரு லைனோட பேரலல் வெக்டார் எங்க இருப்பாங்க? டினாமினேட்டர்ல இருப்பாங்க. சரியா? இட் இஸ் ஒன்லி இன் டினாமினேட்டர். அதுக்கு முன்னாடி ஃபார்மேட்ல இருக்கான்னு பார்த்துக்கோ. XYZ தான் மேலே இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. சரியா? இங்கேயும் இந்த பேரலல் வெக்டார் டினாமினேட்டர்ல இருப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டா நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா? வாட் இஸ் யர் பாயிண்ட் வெக்டார்? A வெக்டார் ஈக்குவல் டு 2i. இந்த பாயிண்ட் 3j plus 6k. நெக்ஸ்ட் parallel vector. இவங்களோட parallel vector பசங்களா? P vector. P vector equal to 2i plus 3j plus k vector. கரெக்டா பசங்களா? 2i plus 3j plus k vector. Next q vector. q vector யாருக்கு ஈக்குவல்? இவங்களுக்கு. So 2i minus 5j minus 3k. Yes.
ஸோ இப்போ இதில் எல்லாமே நம்மளுக்கு நான் பராமெட்ரிக்கும் கார்ட்டீசியன் தான் கேட்டிருக்காங்க. யாரை கண்டுபிடிக்கிறது ஈஸி, யாரை கண்டுபிடிக்கிறது இஷ்டம்? குவார்டர்லிக்கு ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக, சாப்டர் 1 மட்டுமான்னு இல்லை, ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபுல்லாக. சரிங்களா? ஸோ வாட் இஸ் எ கார்ட்டீசியன் ஃபார்ம்டா பசங்களா? எக்ஸ் மைனஸ் பாயிண்ட், உன்னோட பாயிண்ட் என்னது 2 3 6. ஸோ எக்ஸ் மைனஸ் 2, y minus 3, z minus 6. Next, parallel vector. 2 3 1, 2 minus 3 minus. So 2 3 1, 2 minus 5 minus 3 equal to 0. Okay, what up, pasangla? So find it. So எப்படி find பண்ணுவீங்க? x minus 2 into minus 9 plus 5. Next, minus y minus 3 into 2 3s are minus 6 minus 2 minus 8. Next, plus z minus 6 into 2 into minus 10 minus 3. See, minus 6 equal to 0. Okay, what happens? So x minus 2, இவங்க ரெண்டு பேத்தையும் subtract பண்ணீங்கன்னா minus 4 minus y minus 3 minus 8 plus z minus 6 into minus 16. உங்களுக்கு தெரியுதுல, இது எல்லாமே வந்து 2 டேபிளால கேன்சல் ஆகும். எவ்ரிதிங் இஸ் டிவைடட் பை 2 டேபிள். am I right? ஸோ அப்போ எல்லாத்தையுமே minus 2 ஆல டிவைட் பண்ணலாமா? எல்லாமே 4 டேபிளாலே கேன்சல் ஆகும். நாமாடா பசங்களா 3J தான் எடுத்திருக்கேன். சி 3J தான் நான் எடுத்திருக்கேன். இட் இஸ் 3J y plus 1 divided by 3. அதனால 3J தான் எடுத்திருக்கேன். அப்படிதானே போட்டிருக்கோம்? கரெக்டாக தானே போட்டிருக்கோம் பசங்களா? எனி சேஞ்சஸ்? ஓகே, லுக் at this. இந்த எல்லாத்தையும் மைனஸ் 4ஆல டிவைட் பண்ணலாம். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 2 மைனஸ் ஒய் மைனஸ் 3 இன்டூ 2. நெக்ஸ்ட் z minus 6 into 4 times equal to 0. So எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. What happened? x minus 2. Next 2 ஆல மல்டிபிள் பண்ணுமா? minus 2 plus 6. Next என்ன ஆகும்? 4 ஆல மல்டிபிள் பண்ணுமா? plus 4z minus 24 equal to 0. So x minus 2y plus 4z. இங்க ஒரு minus 2 இருக்கு, இங்க ஒரு 6 இருக்கு, இங்க ஒரு 24 இருக்கு. இவங்களும் எங்க ஆட் பண்ண 26. So minus 20 is equal to 0. So x minus 2y plus 4z equal to 20. அப்ப நான் பராமெட்ரிக் ஃபார்ம் எப்படி இருக்கும் பசங்களா? I, J, K equal to 20. அதுக்கு முன்னாடி R போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். This is clear. So 6.7 இம்புட்டு தாண்டா பசங்களா. ஓகேவா? This is done. Okay or not okay? ஃபிஃப்த் சாப்டருக்கு லக்ஷிதா நம்ம கிட்ட பிளேலிஸ்ட் அவைலபிளா இருக்குடாப்பா. சரிங்களா? ஓகே மேம், பேரலல் வெக்டாரை நம்ம எடுத்துக்கிட்டோம். கரெக்ட். இங்க நம்ம கிட்ட பெர்பெண்டிகுலர் தானே இருக்கு. ஓகேங்களா? நம்ம கிட்ட பெர்பெண்டிகுலர் டு பிளேன் தானே மேம் இருக்கு. ஓகேவா? சரி, அது ரொம்ப ஈஸி தானே பசங்களா. ஒன்றும் இல்லை. இட் இஸ் லைக் எப்படி மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரெண்டு பிளேன்ஸ் பெர்பெண்டிகுலர் அப்படின்னா அப்போ இதோட நார்மல் வெக்டர் இந்த பிளேனுக்கு பேரலா இருக்கும். ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, ரெண்டு பிளேன் பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கு. சரி, ரெண்டு பிளேன் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கு. அப்போ இந்த ரெண்டாவது பிளேனுக்கு நார்மலா இருக்கிற ஒரு விஷயம் இந்த பிளேனுக்கு எப்படி இருக்கும்? பேரலா இருக்குல்ல. எஸ், இவனுக்கு நார்மலா இருந்தாலும் அது இந்த பிளேனுக்கு பேரலல் வெக்டார் தானே. ஆமா, ரைட். அப்போ இந்த பிளேனோட நார்மல் வெக்டார் இவனுக்கு பேரலல் வெக்டார். சரிங்களா? ஸோ பேரலல் வெக்டார் நினைச்சு குழம்பிக்க வேண்டாம். ஓகே, யூ ஹாவ் 1 பாயிண்ட். நம்ம கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு, ரெண்டாவது ஒரு பாயிண்ட் இருக்கு, அது போக ஒரு பேரலல் வெக்டார் இருக்கு. சரிங்களா? ஸோ வாட் இஸ் ஏ வெக்டார்? ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2i plus 2j plus k. ஓகே மீனா, ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்பயும் போல எடுத்துக்கோங்க. பி வெக்டார் ரெண்டாவதா பாயிண்ட் இருக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன், பிளெயினுக்கு எத்தனை பேர் வேணும்? 3 பேர் வேணும்னு சொன்னா பசங்களா. பிளெயினை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் வேணும்? நம்மளுக்கு 3 பேர் வேணும். பாயிண்ட்ன்றதுனாலும் இன்னொருத்தவங்க அப்போ என்னவா இருக்கணும்? பேரலல் வெக்டார் இருக்கணும். கரெக்டா? பேரலல் வெக்டார்னா என்னது? இந்த பிளெயினுக்கு பேரலா போற மாதிரி ஒரு வெக்டார். ஆமா, ரைட். இந்த பிளேனுக்கு பேரலா போற மாதிரி ஒரு வெக்டார்.
எஸ் ஆர் நோ? இப்போ கொடுத்திருக்க விஷயம் என்னது? கொடுத்திருக்கிறது ஒரு நம்ம கண்டுபிடிக்க போற பிளேனுக்கு இன்னொரு பிளேன் பெர்பெண்டிகுலரா இருக்கு. இன்னொரு பிளேன் எப்படி இருக்கு? இட் இஸ் பெர்பெண்டிகுலர். இப்படி இருக்கு. சரிடாப்பா? இப்படி ஒரு பிளேன் இருக்குன்னா இன்னொரு பிளேன் இப்படி இருக்கு. கரெக்டா? ஸோ ஒரு ஒரு பிளேன் ஈக்குவேஷன்ல இருந்து நீ என்னென்ன கத்துக்க முடியும்? ஒரு பிளேன் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்னென்ன டிரைவ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் சம்ல சொன்னேன். ஒரு பிளேன் ஈக்குவேஷன்ல இருந்து அந்த பிளேனோட நார்மல் வெக்டார், அதாவது அந்த பிளேனுக்கு சின்னதா ஒரு பெர்பெண்டிகுலர் வெக்டார் போகும். அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அண்ட் ஆரிஜின்ல இருந்து இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? நான் சொன்னது கரெக்டா? இப்போ நீ யோசிச்சு சொல்லு. அப்போ இந்த சின்ன நார்மல் வெக்டார் இந்த பிளேனுக்கு எந்த டைரக்ஷன்ல இருக்கு? பேரலலா தானே இருக்கு. எஸ் ஆர் நோ? இந்த பிளேனுக்கு அவன் வந்து நார்மலா பெர்பெண்டிகுலரா இருந்தா கூட இவனுக்கு அவன் பார்க்க எப்படி இருக்கான்? பேரலலா தானே இருக்காங்க. சோ அப்ப இந்த பிளேனோட நார்மல் வெக்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த n யாருடாப்பா? 266. கரெக்டா? So 2i plus 6j plus 6k. Okay, yes. What is your doubt? ஓகே. ஏடா பசங்களா இப்ப பாரு. அப்ப நம்ம கிட்ட ஒரு பேரலல் இருக்கு, ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆனா இன்னொன்னு என்னவா இருக்கணும்? நம்மளுக்கு இன்னொன்னு பேரலலா தான் இருக்கணும். கரெக்டா? நம்ம கிட்ட ரெண்டு பேரலல் இருக்கணும். சோ ஒரு பேரலல் உங்ககிட்ட இருக்கு. இன்னொரு பேரலலுக்கு என்ன பண்ணலாம்? நான் சொல்லியிருக்கேன். நம்ம கிட்ட ரெண்டு பாயிண்ட் இருந்தா போதும். பேரலல் வெக்டரை ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணி இந்த ரெண்டு பாயிண்ட்டை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இந்த ரெண்டு பாயிண்டோட சப்ராக்ஷன் தான் அதோட பேரலல் வெக்டர். So 9 minus 2, 7. 3 minus 1 plus 6 minus 1, which is 5. அவ்வளோதான்டா பசங்களா. ஸோ கார்டீசியன் ஃபார்ம் எழுதுங்க. வாட் இஸ் ய கார்டீசியன் ஃபார்ம்? x minus 2, y minus 0.2 and z minus 1. ஓகேங்களா? What about this? 266, 7115. 266, 715 equal to 0. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிருச்சு. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? ஸோ எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ 6 5 30, 30 minus 6 24. நெக்ஸ்ட் மைனஸ் y minus 2 இன்டூ 2 6 10, 10 minus 42 minus 32. அண்ட் பிளஸ் z minus 1 இன்டூ 2 minus 42. ஒரே நிமிஷம், கரெக்டாக தான் போட்டிருக்கோம். 2 minus 42, it is minus 40 equal to 0. இது எல்லாத்தையும் நீங்க 8 டேபிளால டிவைட் பண்ணலாம். everything divided by minus 8. minus 8 ஆல டிவைட் பண்ணுங்க. so x minus 2 into 3 plus 8 ஆல டிவைட் பண்ணிக்கோ. minus y minus 2 into minus 4. next plus z minus 1 into minus 5. மல்டிபிள் பண்ணுங்கடா பசங்களா. everyone just மல்டிபிள் மட்டும் பண்ணுங்க. 3x minus 6 plus 4y minus 8 minus 5z plus 5 equal to 0. So finally we get 3x plus 4y minus 5z. சரிங்களா? இங்க பாருங்க, minus 6 minus 8 minus 14 minus 14 plus 5 என்ன கிடைக்கும்? minus 9 கிடைக்கும். So which is equal to 9. இதுதான் கார்டீசியன் ஃபார்ம். ஸோ பேராமெட்ரிக் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் எப்படி இருக்கும்? r டாட் 3i plus 4j minus 5k equal to 9. சரிடா பசங்களா? எவ்ரிவன் காட் இட்? புரிஞ்சுதா? அவ்வளோதான். 6.7 எக்ஸசைஸ்டா பசங்களா. 6.7 வந்து இதை விட வித்தியாசமானதெல்லாம் கிடையாது. சரிங்களா? எஸ். ஸோ நம்மக்கிட்ட இது ஒரு பாயிண்ட் ஓகேவா? பேரலல் வெக்டர் இங்கே எங்கே இருக்கும்? இந்த ஒரு பேரலல் வெக்டர் என்னது? i 2j minus 3k. அவ்வளோதான். இது ஒரு பேரலல் வெக்டர் அண்ட் இதோட பேரலல் வெக்டர் எங்கே இருக்குது? டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ ஒரு பாயிண்ட், ரெண்டு பேரலல், எப்பயும் போல் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? எஸ். வாட் அபவுட் திஸ் ஈக்குவேஷன்? மேம் இப்போ இந்த ஈக்குவேஷனில் மூணுமே பாயிண்ட் மேம். என்னடாப்பா? மூணுமே பாயிண்ட். 3i plus 6j minus 2k. b is equal to minus I minus 2j plus 6k. What about C point? 6i
ப்ளஸ் 4j மைனஸ் 2k. ஓகேங்களா? நீங்கள் எப்பயும் போல் ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறோம், இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணிட்டோம். ஆனால் அது போக எனக்கு இன்னும் 2 பேரலல் வெக்டார் தான் வேணும். ஸோ இன்னொரு பேரலல் வெக்டாருக்கு என்ன பண்ணுவீங்க? ஏடா பசங்களா, இன்னும் 2 பேரலல் வெக்டாருக்கு என்ன பண்ணணும்? நான் என்ன சொல்லியிருக்கேன்? பாயிண்ட்ஸோட சப்ராக்ஷன். ஸோ அப்போ இவங்க 2 பேர்த்தையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணலாம். b மைனஸ் a தான் இந்த பேரலல் வெக்டார். இது என்னது? c மைனஸ் a. எந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிங்களோ அவங்கலேருந்து சப்ராக்ட் பண்ணும். சரிங்களா? அவங்கலேருந்து தான் நம்ம சப்ராக்ட் பண்ணும். எஸ், உள்ள பார்த்து. சரிங்களா? ஸோ வாட் இஸ் your p வெக்டார்? -1 -3 -4 -2 -6 -8 6 minus of minus plus 8. Okay, next q is equal to 6 minus 3 3 4 minus 2 minus j -2 plus 2 it become 0. யார் அமோஜி? என்னடாப்பா டவுட்? ஓகேவாடா பசங்களா? அவ்வளோதான். ஸோ நம்மக்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு, நம்மக்கிட்ட 2 பேரலல் வெக்டார்ஸ் இருக்காங்க. ஸோ எப்பயும் போல் யூஸ் பண்ணி கார்ட்டீசியன் ஃபார்ம் யூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ எக்ஸ் மைனஸ் பாயிண்ட் என்னென்ன பாயிண்ட் இருக்கு? 3 6 2. ஸோ 3 6 and 2டா பசங்களா. ஃபிஃப்த் சாப்டர் ஆல் எக்ஸாம்பிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? எல்லா எக்ஸாம்பிள்ஸும் கம்ப்ளீட் பண்ணலாடா பசங்களா. பட் ஐ ஹாவ் ரிவைஸ்டு எவ்ரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். சரிங்களா? யாடா பசங்களா? நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட்டு parallel vector -4 -8 plus 8 -4 -8 plus 8. Next 3 -2 3 -2 0 equal to 0. ஸோ இவங்களை எக்ஸ்பாண்ட் பண்ணி நம்ம கார்ட்டீசியன் ஃபார்மை எழுத வேண்டியதான். ஓகேவாடாப்பா எவ்ரிவன்? புரிஞ்சுதா? ஸோ இது புரிஞ்சிச்சு அப்படின்னா we can move to 6.8. ஓகேங்களா? 6.8 நம்ம போகலாம். ரைட்டாடா பசங்களா? எஸ். ஸோ 6.8ல பார்த்தீங்கன்னா இன்டர்செக்டிங் லைன்ஸா, ஸ்கியூ லைன்ஸா, வாட் எவர் அவங்க என்ன வேணா கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஒருத்தங்க கோப்ளானார் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். கோப்ளானார்னா என்னது? ஒரு பாயிண்ட், ஒன் மோர் டைம் காட். இதுதானே? டே இல்லைம்மா, நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த பிளெயின் மேலே போகிற மாதிரி 3 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனால் பிளெயினுக்கு தேவைப்படுறது யார் யார்? பிளெயினுக்கு தேவைப்படுறது ஒரு பாயிண்ட்டு, 2 பேரலல் வெக்டார். சொன்னோமா? ஒரு பாயிண்ட் அண்ட் 2 பேரலல் வெக்டார். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த பாயிண்ட்டை நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஆனால் அது போக எனக்கு 2 பேரலல் வெக்டார் தான் வேணும். ஆனால் என்கிட்ட இருக்கிறது 2மே பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த பேரலல் வெக்டார் எங்கே? 0 வரணும். எஸ், 0 வரணும். சரிங்களா? அப்போ அந்த பேரலல் வெக்டருக்கு என்ன பண்ணணும்? இவங்க மற்ற 2 பாயிண்ட்ஸோட சப்ராக்ஷன். இப்போ பி பாயிண்ட் இருக்கா, பி பாயிண்ட் ஏ பாயிண்ட் எல்லாம் சப்ராக்ட் பண்ணிடணும். அதுதான் ஒரு பேரலல் வெக்டர். அப்போ இன்னொரு பேரலல் வெக்டருக்கு என்ன பண்ணுவீங்க? 3rd பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் கூட சப்ராக்ட் பண்ணிடணும். புரியுதா? ஸோ பாயிண்ட்ஸோட சப்ராக்ஷன் தான் பேரலல் வெக்டர். அங்கே 2 பாயிண்ட் இருந்ததுன்னா அது இன்னொரு எப்படி போல சப்ராக்ட் பண்ணுவீங்களே அதே மாதிரி தான். சரிடா பசங்களா? ஸோ எப்பயும் போல கார்ட்டீசியன் ஃபார்முக்கு யூஸ் பண்ணுறோம். 0 வருமா மேம்? ஆமாம், இங்கே -2 சப்ராக்ட் பண்ணால் எனக்கு 0 தானேடாப்பா வரும். Of course, பசங்களா, you can get above 80 also. சரிங்களா? If the straight lines, இந்த 2 straight lines வந்து coplanar. ஓகேங்களா? Find lambda and equation of the planes containing these point. Parametric find பண்ணலாம் மேம். பெராமெட்ரிக் கேட்டிருக்காங்களா? சாரிடா பசங்களா, பெராமெட்ரிக் மறந்துட்டேன். ஸோ பெராமெட்ரிக் ஃபார்முக்கு என்ன பண்ணணும்? ஆர் இஸ் ஈக்குவல் டு பாயிண்ட் எழுதிக்கும். உன்னோட பாயிண்ட் என்னது? 3 6 2. ஸோ 3 6 2. அண்ட் மற்ற 2 பேரலுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் போட்டு எழுதிக்க வேண்டியதான். -4 8 -4 -8 + 8. நெக்ஸ்ட் டி போட்டுட்டு இன்னொரு பேரலல் வெக்டார் 3 -2j + 0k. அவ்வளோதான். ஓகேடா சொல்லுங்க. பெராமெட்ரிக்னா தனித்தனியாக காட்டணும். சரி, பாயிண்ட்னா அப்படியே எழுதிக்கோ. பேரலல் வெக்டார் அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் வேரியபிள் அண்ட் கான்ஸ்ட். வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி எழுத வேண்டியதா. சரிங்களா? எஸ். இஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், இந்த 2 லைன்ஸும் கோப்ளானார்னு சொல்லிட்டாங்க. இந்த 2 லைன்ஸும் எப்படிப்பட்டது? கோப்ளானார். சரிங்களா? ஓகே. இப்போ ஒரு லைன்லேருந்து உனக்கு என்னென்ன கிடைக்கும்?
ஒரு லைன் ஈக்குவேஷன்லேருந்து என்னென்ன கிடைக்கும் சரியா? ஒரு லைன் ஈக்குவேஷன்லேருந்து ஒரு பாயிண்ட் ஒரு பேரலல் என்னடாப்பா ஒரு பாயிண்ட் ஒரு பேரலல் நம்மளுக்கு கிடைக்கும். புரியுதா? எஸ். ஸோ பாயிண்ட்டுங்கிறவங்க நியூமரேட்டரில் இருப்பாங்க, பேரலல் வெக்டாருங்கிறவங்க டினாமினேட்டரில் இருப்பாங்க சரியா? ஸோ பாயிண்ட்டுங்கிறது என்னது 1 1 0. ஸோ 1 மைனஸ் ஜே ப்ளஸ் 0. ஓகே, இந்த வெக்டரோட பாயிண்ட்டுங்கிறது -1 -j and 0k. ஓகேடா பசங்களா? இப்போ பேரலல் வெக்டார், இதோட பேரலல் வெக்டார் எங்க இருக்கு? கீழே இருக்கா? 2i plus lambda j plus 2k. and இதோட பேரலல் வெக்டார் எங்க இருக்கு? 5i plus 2j plus lambda k. சரிங்களா? ஓகே மேம், கோப்ளானர்னா என்ன அர்த்தம்? ஓகேவா? வாட் இஸ் கோப்ளானர்? சிங்கிள் கைடு வாங்குறத மட்டும் எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடணுமா? ஓகே கேர், நான் வந்து போட சொல்கிறேன் சரிங்களா? ஸோ வாட் பசங்களா? ஸோ கோப்ளானர் அப்படின்னா ஒன்றும் இல்லை. கோப்ளானர் அப்படின்னா பாயிண்ட்ஸ் ரெண்டு பேர்த்து சப்ராக்ட் பண்ணிக்கணும், ரெண்டு பேரலாக யூஸ் பண்ணிக்கணும். பேரலல் வெக்டார் 2 லாம்டா. ஸோ அவங்கள எப்பயும் போல் எழுதிக்கோங்க, ஸோ 5 நான் பேராமெட்ரிக் ஃபார்மை லட்சியம் நம்ம வந்துட்டு கார்ட்டீசியன் கண்டுபிடிச்சா நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் எழுதுவோம். ஸோ இதோட கார்ட்டீசியன் ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் ஐஜேகேவை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி எழுதுங்க சரிடாப்பா? ஸோ 5 2 லாம்டா. ஓகேவா? மேலே இருக்கிற ரோக்கு பதிலாக என்ன மேம் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்ஸோட சப்ராக்ஷன் சரிங்களா? ஸோ -1 -1 -2. நெக்ஸ்ட்டு -j plus -a சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0. நெக்ஸ்ட்டு 0 0 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0. ஓகேவாடா பசங்களா? ஸோ இதுதான் கோப்ளானர் கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பாயிண்ட்ஸுக்கு இடப்பட்ட அந்த ரெண்டு பாயிண்ட்ஸோட சப்ராக்ஷன் அது போதாதுன்னு அவங்க ரெண்டு பேர்த்தோட பேரலல். ஸோ எல்லாத்துக்குமே டிட்டர்மினன்ட் எடுத்திங்கன்னா 0 சரிங்களா? ஓகே, ஸோ அதுதான் கோப்ளானார். ஏன்னா கோப்ளானார்னு கொடுத்துட்டனால டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. எஸ், பாக்ஸ் ப்ராடக்ட் 0 அதை தான் யூஸ் பண்ணியிருக்கோம் சரிடாப்பா? ஸோ இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னா ஒவ்வொருத்தருமே பேரலல் வெக்டாராக இருக்கணும். ஸோ அப்போ பாயிண்ட் ரெண்டு பேர்த்தையும் சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா தட் பிகம் பேரலல் வெக்டார். தட்ஸ் இட் சரிங்களா? ஸோ இதை வந்து யூஸ் பண்ணுங்கடா பசங்களா. அப்போ -2 × λ² -4 = 0. அப்போது λ² -4 = 0. அப்போ λ ± 2. ஏன் காட் ஆஃப் டிஸ்டர்? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ரா பசங்க, அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் இட் இஸ் 6.9 எக்ஸசைஸ் நம்ம டச் பண்ணிட்டோம். see this, find the acute angle between the planes கண்டுபிடிக்கிறோம். ஸோ பிளெயினாக இருக்கட்டும் லைனாக இருக்கட்டும் வாட் எவர் சரியா? ஸோ நீங்கள் மொத்த பிளெயினுக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறத விட அந்த பிளெயினோட சின்ன சின்ன வெக்டார்ஸ். ஸோ பிளெயின்லேருந்து என்ன சின்ன வெக்டார் உன்னால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருக்கேன். இந்த பிளெயின்லேருந்து ஒரு குட்டி வெக்டார் பெர்பெண்டிகுலராக போகும், அந்த வெக்டாரை நம்மளால ஈஸியாக சொல்ல முடியும். அண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் அந்த லைனுக்கு பேரலாக ஒரு சின்ன வெக்டார் போகும், அந்த பேரலல் வெக்டாரை நம்மளால சொல்ல முடியும். கரெக்டா? ஸோ மொத்தம் அந்த பிளெயின் அண்ட் லைனுக்கு பேசுறதுக்கு பதிலாக அவங்க ரெண்டு பேர் அந்த குட்டி ரெண்டு பேர்த்துக்கு பேசினாலே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இவங்களுக்கு பேசினாலே அவங்களுக்கு பேசின மாதிரி. ஓகேங்களா? அப்போ இதோட நார்மல் வெக்டார் என்னது? n என்னது? 2i plus 2j plus 2k. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? லைன் ஈக்குவேஷன். இதுவும் ஒரு பிளெயின். இந்த பிளெயின் ஈக்குவேஷனோட நார்மல் வெக்டார் எப்படி சொல்வீங்க? அந்த ஐஜே கேபிளாக எழுதணும். ஸோ 4i minus 2j plus 2k. அவ்வளோதானா பசங்களா? ஓகேவா? எஸ். இப்போ அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே பிளெயின் அப்படின்னா ஆக்சுவலி இதை நீ பார்த்த உடனே சொல்லலாம். ரெண்டு பேரும் பிளெயின் அப்படின்னா cos θ = இல்லை ஒருத்தர் பிளெயின் ஒருத்தர் லைன், ரெண்டு பேரும் மாறி மாறி இருக்காங்க, ரெண்டு பேரும் ஒரே ஷேப்னா ப்ராப்ளம் இல்லை, ரெண்டு பேரும் வேற வேற ஷேப் அப்படின்னா sin θ வரும். அவ்வளோதான். ஓகே, ஸோ n1.n2 whole divided by mod n mod n2 சரிங்களா? ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் டாட் ப்ராடக்ட் எப்படி வைக்கணும்னு தெரியும்ல? 4 2s are 8 -2 × -4 2 2s are +4 whole divided by மாடுலஸ். ஒரு வெக்டருக்கு மாடுலஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப்
I ஸ்கொயர் ஜே ஸ்கொயர் கே ஸ்கொயர் சரிங்களா. I ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் 4, இதோட ஸ்கொயர் 4, இதோட ஸ்கொயர் 4, ஹோல் டினாமினேட்டர் இது வந்து 16 + 4 + 4. இது என்னன்னு கேட்டிங்கன்னா 12. மேலே இருக்கிறவங்க வந்து 12 சரியா. 12 டிவைடட் பை இவங்களை எப்படி எழுத முடியும்? we can write like 2√3. 12 2√3ன்னு எழுதலாம் ஓகேங்களா. இவங்களை எப்படி எழுதலாம்? 24 எப்படி எழுதலாம்னா 2√6. ஸோ இதில் யார் கேன்சல் ஆவாங்க? இவங்களும் கேன்சல் ஆனால் this is 3 times. அண்ட் இவங்களும் கேன்சல் ஆனால் it is √3. ஸோ √3 டிவைடட் பை √6. அகெயின் √6 நம்ம என்ன பண்ணலாம்? √2 × √3ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ √3 டிவைடட் பை √2 × √3. ஸோ √3 கேன்சல் ஆயிரும். ஸோ 1/√2. மேலே 8 வருமா? இல்லடா பசங்களா, 8 + 4 12 தானே வரும். மேலே 8ஆ வரும்? சாரி எஸ் -4 + 4 கேன்சல் ஆயிரும்ல. சாரி. ஸோ இப்போ 8 டிவைடட் பை 2√3 அண்ட் 2√6. ஸோ இப்போ இவனும் கேன்சல் ஆனால் this is 2 times. டோன் சரி. இப்போ இந்த √3 இருந்துட்டு போது இந்த √6 எப்படி எழுதிக்கலாம்? √2 × √3 எழுதிக்கலாமா? √3 × √3 it is 3 × √2. இதுவும் கேன்சல் ஆனால் √2/3 சரிங்களா. cos θ is equal to √2/3. அப்போ θ is equal to cos inverse of √2/3. ஓகேவாடப்பா? அவ்வளோதான். ஓகே, ஆங்கிள் பிட்வீன் ஃபார்முலா இவ்வளோதான் சரிங்களா. இப்போ இங்கே பாருங்க, ஆங்கிள் பிட்வீன் தி ஸ்ட்ரெயிட் லைன். நான் என்ன சொன்னேன்? லைனாக இருக்கட்டும் பிளெயினாக இருக்கட்டும், அதோட சின்ன வெக்டார். இப்போ லைனுக்கு என்ன வெக்டார் வேணும்? அதோட பேரலல் வெக்டாரை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ பி வெக்டார் யாருக்கு ஈக்குவல்? I J K. ஓகேங்களா. வாட் அபவுட் யுவர் நார்மல்? இது வந்து பிளெயின், இன்னொன்று பிளெயின்னா நார்மல் வெக்டார் வேணும். ஸோ அது யாருக்கு ஈக்குவல்? 2I - J + K. ஓகேவாடா பசங்களா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் வேற ஷேப். இது பிளெயின், இது லைனு. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? sin θ = ஓகேவா. ரெண்டு பேரும் ஒரே ஷேப்னா cos θ, இல்லைன்னா sin θ, அவ்வளோதான் சரிங்களா. மேலே இருக்கிறது பீடு. மற்றபடி ஃபார்முலாலாம் ஒன்று. முன்னாடி இருக்கிற ஆங்கிள் மட்டும் வேற மாதிரி ஆகும் சரியா. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கு டாட் ப்ராடக்ட் 1 × 2 2, -1 × -1 +1, 1 × 1 +1, ஹோல் டிவைடட் பை இதுக்கு மாடுலஸ். ஸோ 1 + 1 + 1, இதுக்கு 4 + 1 + 1. So this is 4 divided by compulsory questions and creative 1 mark PDF வேணுமா? ஓகே டாம்பிகா. ஸோ it is √3 into and இது என்னடாப்பா? இதுக்கு என்ன வரப்போகுது? ஸோ it is √6. √6 வந்து √3 × √2ன்னு எழுதலாமா? ஸோ this become 2 × 2 divided by 3 × √2. ஸோ இவனும் கேன்சல் ஆச்சுன்னா 2√2/3. இப்போ θ is equal to sin inverse of 2√2/3. This is your final answer. சரியாடாப்பா? இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓகே. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 parallel planes. பிளெயின்ஸுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஓகேவா. லைன்ஸுக்கு எப்படி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்குமோ அதே மாதிரி தான் பிளெயின்ஸுக்கு. லைன் ரெண்டு parallel லைன்ஸுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ்னா என்ன பண்ணுவீங்க? C1 - C2 டிவைடட் பை A² + B² + A² + B² பண்ணுவோம்ல, ஞாபகம் இருக்கா? அதே தான் இங்கேயும் சரிங்களா. ஸோ ரெண்டு பேர்த்தோட கான்ஸ்டன்ட் டேர்மை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ x + 2y - 2z + 1 = 0. இது ரெண்டு பேருமே parallel planes. parallel planes அப்படின்னா பார்க்க ஒரே மாதிரி இருக்கணும். கோஎஃபிஷியன்ட்ஸ் பார்க்க ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இவங்கள 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். இவங்கள 2ஆல் மல்டிபிள் பண்ணாதான் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. கரெக்டா? அப்போ 2x + 4y - 4z + 1 = 0. இது 2x + 4y - 4z + 5 = 0. பார்த்தீங்கன்னா x, y, z கோஎஃபிஷியன்ட் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்களா? ஸோ உன்னோட நார்மல் வெக்டார் வந்து 2i + 4j - 4k.
கான்ஸ்டன்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணி எழுதுனா போதும். ஸோ டிஸ்டன்ஸ் d is equal to explain y sin or cos. இல்லை லக்ஷிதா, ஃபார்முலா படி ஏன்னு சொல்றேன்னா, இது ஒரு லைன், இது ஒரு பிளெயின். லைன் அண்ட் பிளெயினுக்கு டிஸ்டன்ஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறீங்கன்னா சைன் யூஸ் பண்ணுங்க. லைனுக்குமே தான் நீங்க ஆங்கிள் கண்டுபிடிக்கிறீங்கன்னா காஸ் தீட்டா. பிளெயினுக்குமே தான் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதுக்கும் காஸ் தீட்டா. ரெண்டு பேர்த்தோட ஷேப் வேரியா போச்சுன்னா மட்டும்தான் சைன் தீட்டா. ஓகேவாடா பசங்களா? எஸ். ஓகேடா பசங்களா? ஸோ டிஸ்டன்ஸ், இதோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன பண்ணுவீங்க? ரெண்டு பேர்த்தோட கான்ஸ்டன்ட், அந்த கான்ஸ்டன்ட் எப்படி வேணா சப்ராக்ட் பண்ணுங்க. சரியா? இதோட கான்ஸ்டன்ட் என்னது 1, இதோட கான்ஸ்டன்ட் என்னது 5. ஸோ சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ 5 minus 1 ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டர்ல என்ன மேம் வரும்? டினாமினேட்டர்ல இந்த XYZ ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஸ்கொயர் பண்ணா முடிஞ்சிருச்சு. ஸோ 2 square 4 square 4 square. சரி, ஸோ this d is equal to 4 divided by square root of 4 plus 16 plus 16. 16 plus 16, 32. 32 plus 4, it is 36. அப்போ 4 by 6, which is 2 by 3 units. ஓகேடா பசங்களா? எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு அந்த ரெண்டு பிளேன்ஸுக்கு நடுவில்? அந்த ரெண்டு பிளேன்ஸுக்கு நடுவில் 2 by 3 units இருக்கு. ஓகேங்களா? யாரா பசங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, find the equation of the plane passing through the intersection of two planes. ஸோ இது எப்படி மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பிளேன் போகுது. ஓகேங்களா? அண்ட் இப்படி ஒரு பிளேன் போகுது. ஓகேவா? இந்த ரெண்டு பிளேனும் ஒரு இடத்துல மீட் பண்ணுது. சரிங்களா? ஒரு இடத்துல, அதாவது இந்த இடத்துல மீட் பண்ணுதா, இந்த இன்டர்செக்ஷன் வழியா இன்னொரு பிளேன் போகுதாமா. ஓகேவா? இந்த இன்டர்செக்ஷன் வழியா இன்னொரு பிளேன் இருக்கு. ஓகேவாடா பசங்களா? ஸோ இதுதான் சொல்றாங்க. ஸோ தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் பாசிங் த்ரூ தி இன்டர்செக்ஷன் ஆஃப் தி பிளேன். ரெண்டு பிளேனுக்கு நடுவுல ஒரு பிளேன் போகுது. சரிங்களா? அந்த பிளேன் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி பிளேன். ஸோ அந்த ரெண்டு பிளேன்ஸுக்கு நடுவில் அண்ட் ஒரு பாயிண்ட் இருக்கு. அண்ட் அது மேலே இன்னொரு பாயிண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. இந்த பிளேன் மேலே இருக்கு, இன்னொரு பாயிண்ட்டையும் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி இதோட ஃபார்மேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பிளெயின் வழியா போற ஒரு பிளெயினோட ஈக்குவேஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லடப்பா. ஃபர்ஸ்ட் இந்த பிளெயின் ஈக்குவேஷனை யூ கேன் டேக் கார்டீசியன் ஃபார்முக்கு எழுதிக்கலாம். சரி, அதோட கார்டீசியன் ஃபார்ம் என்னது? ஆர் டாட். ஸோ இதோட கார்டீசியன் ஃபார்மை ஸ்ட்ரைட்டாக எழுதுங்க பசங்களா. ஃபர்ஸ்ட் பிளெயின் ஈக்குவேஷனோட கார்டீசியன் ஃபார்ம் என்னது? x plus y plus z plus 1 is equal to 0. கரெக்டா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஆமா ரைட்டா பசங்களா? இப்போ அதே மாதிரி இவங்களை எப்படி எழுதுவீங்க? 2x plus minus 3y plus 5z plus 2 minus 2 is equal to 0. minus 2 is equal to 0. கரெக்டா பசங்களா? ஸோ இப்போ நீங்க யோசிச்சு சொல்லுங்க. சரியா? இப்போ இந்த ரெண்டு இப்படி இருக்க விஷயத்துக்கு பிளெயின் ஈக்குவேஷன். அப்போ அந்த பிளெயின் ஈக்குவேஷன் எப்படி மேம் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, த ரெக்வயர்ட் பிளெயின், நாம கண்டுபிடிக்க போற பிளெயின் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரெண்டு பேர்த்தோட காம்பினேஷனா இருக்கும். சரியா? ஸோ அதாவது x plus y plus z plus 1 plus lambda into இன்னொன்று 2x minus 3y plus 5z minus 2 is equal to 0. இதுதான் உன்னோட required plane equation. இப்போ இந்த plane equation complete ஆகணும்னா நம்மளுக்கு யாரோட ஹெல்ப் வேணும்? கம்ப்ளீட் ஆகணும்னா இந்த லாம்டா யாருன்னு தெரிஞ்சா போதும். இந்த லாம்டா யாருன்னு தெரிஞ்சா போதும், இட் இஸ் டன். கரெக்டா? இப்போ இந்த லாம்டா கண்டுபிடிக்க நம்மளுக்கு இன்னொருத்தரோட ஹெல்ப் வேணும். அதுக்கு தான் இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கர்வ் மேல ஒரு பாயிண்ட் இருக்குனால என்னடாப்பா அர்த்தம்? அந்த பாயிண்ட் அந்த கர்வை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆமா ரைட்? இப்போ இந்த பாயிண்ட் நீங்க கண்டுபிடிக்க போற பிளெயினுக்கு மேல தானே இருக்கு கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ இந்த பாயிண்ட் அந்த பிளெயின் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா பண்ணாதா? தாராளமா பண்ணும். ஓகே, அப்போ -1, 2, 1ங்கிற பாயிண்ட் இந்த பிளெயின் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ -1 + 2 + 1 + 1 plus lambda into -2 -6 plus 5 minus 2 is equal to 0. So 3, 4, 3 plus
lambda into minus 10. So minus 5 is equal to 0. அப்போ minus 5 lambda is equal to minus 3. Minus cancel ஆயிடும். Lambda is equal to 3 by 5. Lambda ஓட வேல்யூ என்னடா பசங்களா 3 by 5. அந்த 3 by 5 இங்க யூஸ் பண்ணுங்க. So put 3 by 5 here. So x plus y plus z plus 1 plus 3 by 5 into 2x minus 3y plus 5z minus 2 is equal to 0. சரிடா பசங்களா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ இந்த 5 இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ 5x இங்கே ஒரு 6x. நெக்ஸ்ட் ஒரு 5y இங்கே ஒரு minus 9y. நெக்ஸ்ட் இங்கே ஒரு 5z இங்கே ஒரு 15z. நெக்ஸ்ட் இங்கே ஒரு 5 இங்கே ஒரு 6. டினாமினேட்டர் அந்த பேஸ் போனால் 0. ஸோ திஸ் 11x minus 4y minus 20z minus 1 is equal to 0. இதுதான் உங்களோட plane equation. புரியுதா பசங்களா? So your required plane equation is this. 11x minus 4y plus 20z minus 1 is equal to 0. Okay வாடாப்பா? Got it everyone? Yes or no? புரிஞ்சுதாடாப்பா? யாடா மக்களே? Okay, so check with this point. Find the coordinates of the point where the straight line. In the straight line intersects the point. இந்த லைனும் இந்த பாயிண்ட்டும் ஒரு இடத்துல intersect பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த பாயிண்டோட கோஆர்டினேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. That's it. சரிங்களா? இப்போ விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லடப்பா. இப்போ இந்த லைனும் ஒரு பிளேனும் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணும், ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கும். சரிங்களா? அப்படி மீட் பண்ற இடம் வந்து ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க 6.5லயே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன மாமன்னு கேட்டீங்கன்னா 6.51 is 1/2. it is 1/2. ஒரே நிமிஷம் இருங்க, ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? லக்ஷிதா ஒரே நிமிஷம்டாப்பா. சாரி இதை வந்து நம்ம மல்டிபிள் பண்ண மறந்துட்டேன் பாருங்களேன். ஸோ திஸ் இஸ் நான் இதையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணல, அது 1னே வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ இது 2ன்னு மாறும். ஸோ விச் பிகம் 3/6. 3/6னா திஸ் பிகம் 1/2 மாத்திட்டோம். ஸோ see this, இதை 2ஆல் மல்டிபிள் பண்ண மறந்துட்டோம். என்டையர் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது இந்த 1 2ஆல் மல்டிபிள் பண்ண மறந்துட்டோம். ஓகேடா பசங்களா? ஸோ செக் திஸ். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த லைன் ஈக்குவேஷன் மேலே இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டையும், இந்த லைன் மேலே ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த ஏகப்பட்ட பாயிண்ட்ஸோட ஜென்ரல் ஃபார்முலாவை நம்மளால சொல்ல முடியும். ரைட்டாடா பசங்களா? இந்த லைன் மேலே இருக்கிற ஏகப்பட்ட பாயிண்ட்ஸோட ஜென்ரல் ஃபார்முலாவை நம்மளால சொல்ல முடியும். அது எப்படி மேம் சொல்றது? ஸோ ஒன்றும் இல்லை, இந்த ஐஜேகேயோட கோஃபிஷியன்ட், அவ்வளோதான். அந்த ஐஜேகேயோட கோஃபிஷியன்ட் தான் அவங்களோட பாயிண்ட் வெக்டார். சரிங்களா? So the point on the line மேல இருக்க point is of the form. இந்த மாதிரி ஃபார்ம்ல இருப்பாங்க. So 2i 3t. இங்க ஒரு 2i இருக்கு, இங்க 3ti இருக்கு. ஸோ ரெண்டு பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. So it is 3t plus 2. ஓகேவா? எஸ் லக்ஷிதா, என்ன மாமனு கேட்கிறேன். ஒன்றும்ப்பா, இந்த லைனும் ஒரு பிளேனும் மீட் பண்ணும். அந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. தே ஆர் ஆஸ்கிங் அபவுட் பாயிண்ட். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது லைனாக எடுத்துக்காம இந்த லைன் மேலே இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் எப்படி இருக்கும்னு யோசிக்கிறேன். சரியா? இந்த லைன் மேலே இருக்கிற ஒவ்வொரு பாயிண்டோட ஜென்ரல் கோஆர்டினேட்டை உன்னால் சொல்ல முடியும். பாயிண்ட்னா என்னது? எக்ஸ் ஒய் இசட்டோட கோஆர்டினேட், அவ்வளோதானே? ஸோ இதுதான் உன்னோட லைன். இப்போ இந்த லைன் மேலே இருக்கிற எக்ஸ் ஒய் இசட்டை கோஆர்டினேட்டை மட்டும் சொன்னால் போதும். கரெக்டா? இங்கே ஒரு 2i இருக்கு, இங்கே ஒரு 3ti இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து தானே i.
அப்போ 3t + 2 தானே உன்னோட எக்ஸ் கோஆர்டினேட். ஒய் கோஆர்டினேட் எப்படி இருக்கும்? 4t - 1. இசட் கோஆர்டினேட் எப்படி இருக்கும்? 2t - +2. ஸோ உன்னோட பாயிண்ட்ல எப்படி இருக்கும்? அந்த லைன் மேல இருக்கிற ஒவ்வொரு எக்ஸ் அண்ட் ஒய் இசட்டோட கோஆர்டினேட் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஏன்னா இதுதான் அந்த லைன் ஈக்குவேஷன் ஃபார்முலா. ஸோ அப்போ அது இந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் இருக்கும். கரெக்டா பசங்களா? இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? ஏன் பசங்களா உங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட் இந்த லைன் மேலேயும் இருக்கு, ஆஸ் வெல் அஸ் இந்த ஒரு பாயிண்ட் பிளெயின் மேலேயும் இருக்கு. ஓகேவா? இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் சம் டி, ஓகேவா? அது என்ன டீன்னு எனக்கு தெரியாது. ஃபார் சம் டி, சரிங்களா? இந்த 3t, இந்த 3t + 2, 4t - 1, 2t + 2 இவங்க பிளெயின் மேல இருப்பாங்க. இஸ் ஆன் தி பிளெயின். அது எந்த பாயிண்ட்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு இடத்துல அந்த டி யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு இடத்துல அந்த பாயிண்ட் அந்த பிளெயின் மேலேயும் இருக்கும். ஏன்னா இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டு பேத்து மேலேயும் தான் இருக்கும். கரெக்டா? எஸ். ஸோ மேலே இருக்கும்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒருத்தங்க மேலே இருக்கும் அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. கரெக்டா? உனக்கு பிளெயின் ஈக்குவேஷன் தான் இருக்கே. எக்ஸ் - ஒய் + இசட் -5 = 0. அப்போ இவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 3t + 2 - 4t + 1. ஸோ +2t + 2 - 5 = 0. இதுலேருந்து t கண்டுபிடிச்சா முடிஞ்சிருச்சு. ஸோ 3t, இங்கே ஒரு 6, 6ல் 2 போச்சுன்னா 2t. நெக்ஸ்ட் +2 + 1 3, 5, 5, 5 0 ஆயிரும். ஸோ t = 0. ஸோ t 0ங்கிற இடத்துல தான் அவங்க பிளெயினை மீட் பண்ணுறாங்க. சரி, அப்போ இது 0ன்னு போடுங்க. 0ன்னு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2, -1, 2. இதுதான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் கோஆர்டினேட்ஸ். சரி, கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஓகேடா பசங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ல தான் லைனும் சரி பிளெயினும் சரி மீட் பண்ணுது. சரிடாப்பா? எஸ். ஓகே, ஸோ செக் வித் திஸ் கொஸ்டின். நாடா பசங்க இந்த கொஸ்டின் என்ன சொன்னாங்க? ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் தி லைன். இந்த லைனுக்கும் இந்த பிளெயினுக்கும் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும்? sin θ யூஸ் பண்ணும். ஸோ p வெக்டார் = I + 2j - 2k. இந்த பிளெயினோட நார்மல் வெக்டாரை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ 6i + 3j + 2k. ஆமா ரைட்? ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும்? sin θ. ஸோ sin θ = இவங்க ரெண்டு பேத்துக்கு டாட் ப்ராடக்ட் 1 × 6, 6, 2 3s are 6, -2 × -4 +4 whole divided by square root of இவங்களோட கோஃபிஷியன்ட். ஸோ 1 + 4 + 4. இவங்களோட கோஃபிஷியன்ட் 36 + 9 + 4. 6 6 are 12, 12ல் 4 போச்சுன்னா 2 whole divided by இது என்னது? 9. ஸோ 3 வந்துடும். இது 7. ஸோ 7னா 7. ஸோ 2/21. ஸோ θ = sin inverse of 2/21. எப்படி மேம் 2 பாயிண்டே இல்லாமல் 1 பாயிண்ட்னு கண்டுபிடிக்கிறது கார்ட்டீசியன்ல? புரியலடாப்பா. நீங்கள் எந்த கொஷின்னு மென்ஷன் பண்ணி கேளுங்க, நான் சொல்கிறேன். சரிங்களா? எந்த கொஷனுக்கு கேட்குறீங்க? ஏதாவது கொஷின் சொன்னீங்கன்னா எனக்கு புரியும் நீங்கள் எந்த கொஷின் கேட்குறீங்கன்னு. ஏடா பசங்களா? ஸோ திஸ் இஸ் தி லாஸ்ட் சம் ஆஃப் த செக்ஷன். என்னது? ஃபைண்ட் தி கோஆர்டினேட்ஸ் ஆஃப் தி ஃபூட் ஆஃப் தி பெர்பெண்டிகுலர். ஸோ ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் இருக்கு ஃபார் அ பிளெயின். ஒரு பிளெயினுக்கு, சரிங்களா? ஒரு பிளெயினுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் போடுறோம். இந்த பெர்பெண்டிகுலர் லைனோட ஃபூட்னா என்னது? கடைசி பாயிண்டோட கோஆர்டினேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. எந்த பாயிண்ட்லேருந்து வந்திருக்காமா? 4, 3, 2ங்கிற இடத்துல இருந்து வந்திருக்கு. சரியாடாப்பா? எஸ். ஓகே. சரி, இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? திஸ் இஸ் அ பெர்பெண்டிகுலர் லைன் கொடுத்துட்டாங்க. கரெக்டா? இது பெர்பெண்டிகுலர் லைன் மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே.
ஓகேடா பசங்களா. ஸோ கொஞ்சம் செக் அவுட் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். இந்த பாயிண்ட் இப்போதைக்கு நம்ம வந்து ஆம், என்னன்னு வச்சுக்கலாம், P, Q, R. இப்போதைக்கு அந்த பாயிண்ட் என்ன வச்சுக்கலாம், P, Q, R நம்ம கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு என்ன தெரியும், இந்த ரெண்டு லைனையும் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ற அந்த லைனும் இந்த பிளேனும் பெர்பெண்டிகுலர். ஆமா ரைட்? 6.7ல அந்த பேராமெட்ரிக் அண்ட் நான் பேராமெட்ரிக் ஃபைன் பண்ணும்போது அது எப்படி மேம்? ரெண்டு பாயிண்ட் வச்சு ஒரு பாயிண்ட்னு எது அந்த ஒரு பாயிண்ட்னு கண்டுபிடிக்க கேக்குறீங்களா? ஸோ அது எந்த பாயிண்டா வேணா இருக்கலாம் பசங்களா. ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கிற அதுல யார வேணா நீங்க ஒரு சிங்கிள் பாயிண்டா எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ இந்த கேஸுக்கு தானே கேட்குறீங்க. ஸோ இப்போ இந்த கேஸில் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆஸ் யூ ஆர் ஆஸ்கிங் திஸ் ரைட். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸில் நான் எந்த பாயிண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு கேட்குறீங்க கரெக்டாக. இந்த ரெண்டு பாயிண்ட்ல யார் வேணால் நீங்கள் பாயிண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். கார்ட்டீசியன் ஃபார்முக்கு நான் வந்து இப்போ 2, 2, 1ன்னு கொடுத்துருக்கலாம், இந்த பாயிண்ட்டை கொடுத்துருக்கலாம். இந்த பாயிண்ட்டுன்னு இல்லாமல் நீங்கள் இவங்கள கூட கொடுக்கலாம். ஓகேங்களா, அவங்கள கூட பாயிண்ட் வெக்டரா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா என்னது, இவங்கள நீங்க பாயிண்ட் வெக்டரா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேரலல் வெக்டருக்கு ஸோ நீங்க என்ன பண்ணணும், இதுல இட் இஸ் கரெக்ட் தான். எப்படி பண்ணாலும் சரி, இதுல ரெண்டு பேத்துல யாரை வேணாலும் பாயிண்டா டிசைட் பண்ணிக்கலாம் பசங்க. ஓகே, நான் ரெண்டு பேத்துல தானே சப்ராக்ட் பண்றேன். ஓகேவா, இப்போ டவுட் கிளியராடா பசங்களா? ஓகே, லாஸ்ட் சம் பாருங்க. ஸோ இந்த ரெண்டு பேரலல் லைன் மேம், லாஸ்ட்ல டவுட்னா எப்போ கைடு ஆர்டர் பண்ணலாமா ஆஃப்டர் 10 கழிச்சு வரும்ல மேம்? எப்போ ஆர்டர் பண்ணாலும் ஆஃப்டர் 10 வந்துருமான்னு கேட்குறீங்களா? இந்த 10 செப்டம்பர் 10க்கு முன்னாடி வந்துருமான்னு கேட்குறீங்களா? யாடா பசங்க. ஸோ இஃப் யூ லைக் எப்போ ஆர்டர் பண்ணாலும் ஒரு 10 நாள்ல உங்களுக்கு ரீச் ஆயிரும். சரிங்களா? எஸ்டா பசங்களா? ஸோ வாட் ஐ எம் சேயிங், இந்த லைனும் இந்த பிளேனும் பெர்பெண்டிகுலர். ஆம் ஐ ரைட்டா பசங்களா? பெர்பெண்டிகுலர் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்தோட டாட் ப்ராடக்ட் 0. அவ்வளவுதான். இவங்க ரெண்டு பேர்த்தோட டாட் ப்ராடக்ட் 0. தட்ஸ் தி கான்செப்ட். ஓகேவா? அப்போ இந்த லைனோட டாட் ப்ராடக்ட், இந்த லைனோட பேரலல் வெக்டர், இந்த லைனோட பேரலல் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லல. யாரா பசங்களா? ஸோ இப்போ இந்த லைனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாயிண்ட் தான் உங்ககிட்ட இருக்கு. ஸோ இந்த பாயிண்டோட சப்ராக்ஷன். ஸோ P minus 4. next Q minus 3, next R minus 2. கரெக்டுங்களா? இதுதான் அதோட parallel vector and அவங்களோட normal vector உங்களுக்கு தெரியும். ஒன் செக்டா பசங்களா? PQRன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். if you substitute also PQRன்னு தான் நம்மளுக்கு இருக்கும். ஓகே, ஸோ டூ இட் பண்ணலாம். சரிங்களா? ஓகேடா பசங்க. நெக்ஸ்ட் என்னது, இவங்களோட நார்மல் வெக்டார். இவங்களோட நார்மல் வெக்டார் என்னது, I plus 2j plus 3k. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்தா 0. கரெக்டா? இவங்க ரெண்டு பேத்துக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்தா 0. ஸோ இப்போ P minus 4, 2q minus 6, next 3r minus 9 equal to 0. 1 minute பசங்களா, 1 sec.
சாரிடா பசங்க, ஒன் செக். ஐயோ, 5th சாப்டர் ஃபினிஷ் பண்ணிட்டோடா பசங்களா. ஆனால் அது ரிவிஷன் இனிமேல் தான் போகும். சரிங்களா? யா எவ்ரிவன், ஒரே நிமிஷம் லக்ஷிதா, ஒரே நிமிஷம்டாப்பா. நம்ம பண்ணது கரெக்டு தான், பட் அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணுறேன். சரியா? இப்போ இப்போ இந்த 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 லைன் நம்மளுக்கு வேணும். கரெக்டா? இப்போ இந்த லைன் நம்மளுக்கு வேணும். இந்த லைன் ஈக்குவேஷன் தெரிஞ்சாதான் நம்ம அட்டைன் பண்ண முடியும். உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், இப்போ ஒரு பிளெயின் ஈக்குவேஷன் இருக்கு. இந்த பிளெயின் ஈக்குவேஷனோட பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் உனக்கு தெரியும். கரெக்டா? ஆமாம், ரைட்ரா பசங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த லைனுக்கு பேரலல் வெக்டர் நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கு. இந்த லைனோட பேரலல் வெக்டர் ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்கு. அது போதாதுன்னு இந்த லைன் மேல இருக்க ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு இருக்கு. ஸோ அந்த லைன் ஈக்குவேஷனை நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் யர் லைன் ஈக்குவேஷன்? யுவர் லைன் ஈக்குவேஷன் இஸ் x minus 4 divided by 1, y minus 3 divided by 2 and z minus 3 divided by 2. கரெக்டா பசங்களா? ஸோ 3 and this is 2. ஓகேவா? இது நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இப்போ இந்த லைன் மேல இருக்கிற ஒரு பாயிண்ட் தானே நம்மளுக்கு வேணும். கரெக்டா? இப்போ நம்ம கிட்ட லைன் ஈக்குவேஷன் இருக்கு, பிளெயின் ஈக்குவேஷன் இருக்கு. நான் எக்ஸாம்பிள் சம் சொன்னேன்ல, அந்த மாதிரி பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. சரியா? இதை வந்து நீங்க ஒரு பாயிண்டா எழுதணும். இந்த லைன் மேல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நம்ம ஜென்ரலா எழுதணும். எழுதலாமா? ஸோ அப்போ இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்? k + 4 and 2k + 3, 3k + 2. இதுதான் அந்த லைன் மேல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும். இப்போ இந்த பாயிண்ட் இந்த பிளெயின் மேல இருக்கு. ஸோ அப்போ இந்த பிளெயின் ஈக்குவேஷனை இவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. ஸோ அப்போ k + 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. k + 4 and 2 into yங்கிற இடத்துக்கு பதிலாக என்ன போடணும்? 2k + 3. நெக்ஸ்ட் 3 into இவங்களை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 3 into 3k + 2 ஈக்குவல் டு என்னடாப்பா? ஈக்குவல் டு 2. So k + 4, 4k + 6, 9k + 6 equal to 2. So இவங்களை ஆட் பண்ணீங்கன்னா you will get 14k. நெக்ஸ்ட் இவங்களை 6 6 are 12, 6ல கூட ஆட் பண்ணீங்கன்னா so 16 equal to 2. So 14k is equal to 2 minus 16, that is minus 14. அப்போ k ஓட வேல்யூ -1. k ஓட வேல்யூ என்னது? -1. ஸோ இந்த -1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிருச்சு. இந்த பாயிண்ட்ல -1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ தட் இஸ் k + 4, 3k + 2, 3k + 2, 3k + 2 and 2k + 3. யாரா பசங்களா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -1. ஸோ 3 -1 போட்டிங்கன்னா 1. Next, when you put -1, it become -1. This is the point. இதுதான் point of coordinates. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அவங்க ரெண்டு பேத்துக்கான பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட பர்பெண்டிகுலர் லென்த், இதோட லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த லென்த்துக்கு என்ன பண்ணா போதும்? இந்த பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ். கரெக்டுங்களா? ஸோ 4 3 2க்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 - 3 தி ஹோல் ஸ்கொயர் 2 4 2 4 2 3 4 3 2. So 3 minus 1 the whole square plus -1 so என்ன வரும்? 1 plus 1 and this is 3 அப்படின்னா 9. So it is √11. So just 2 4. So √14 units. அவ்வளோதான்டா பசங்களா. சரியா? ஸோ இதோட இந்த செக்ஷன்ஸ் எண்ட் ஆகுது. ஸோ யூ கேன் சி திஸ். யா மக்களே, இது வரைக்கும் என்னென்ன ஏதாவது புரியல அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் மீ. சரியா? இப்போ இந்த சம் புரிஞ்சிருச்சா யாடா பசங்களா? ஸோ ஒரு சின்ன லாஜிக், அந்த சின்ன லாஜிக் வச்சு போட்டிங்கன்னா அந்த சம் ஈஸியாக முடிச்சிடும். ஓகேங்களா? ஸோ லைன்ஸை ஆல்ரெடி ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த லைவ் வீடியோ இருக்குது. ஸோ மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா பசங்களா? ஸோ பாய் எவ்ரிவன் அண்ட் ஹாவ் அ வெரி கிரேட்